எல்லாம் வல்ல திருவருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்படிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி வாழ்கிறேன். பல புராண செய்திகளை உள்ளடக்கி இவையெல்லாம் நடப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே என்று திருவாரூர் கோயிலினுடைய தொன்மையை அதனுடைய சிறப்பினைகளை எல்லாம் பாடுகின்ற ஒரு அருமையான திருத்தாண்டகத்தை இப்பொழுது நம்முடைய சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை, வாழ்த்தினை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற அமைப்புகளை சார்ந்த கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதி சாத்திர குழு, மயிலை சைவ சித்தாந்த சபை முதலான அமைப்புகளை எல்லாம் சார்ந்த அன்பர்களுடைய திருவடிகளை எல்லாம் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்வோமாக. நேற்று பார்க்கிற பொழுது நமினந்தியடிகளை தன்னுடைய பாடலில் வைத்து சிறப்பித்திருக்கிற போற்றி இருக்கிற தன்மையை தெய்வ சேக்கரார் மிக அருமையாக குறிப்பிட்டிருந்தார். அது திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தினுடைய 227வது பாடல். அந்த பாடலை படித்துவிட்டு அந்த பரமரை போழ்ந்து பாடுகின்ற திருவிருத்தத்துள் எவ்வாறு நமினந்தியடிகளை போற்றினார் என்பதை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து நம்முடைய பெரிய புராண செய்திகளுக்கு செல்லலாம். 227வது பாடல்ல அந்த நமினந்தி அடிகளாருடைய சிறப்பை சொல்கிறார். நான் மறை நூல் பெருவாய்மை நமினந்தி அடிகளார். நான் மறை நூல் பெருவாய்மை நமினந்தி அடிகள். இந்த நமினந்தி அடிகளுக்குள்ள சிறப்பு 4 வேதங்களிலும் வேதம் போன்ற இணையான மிகச்சிறந்த நூல்களிலும் சிறப்பித்து சொல்லப்படுவது வாய்மை. நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேத வாய்மை விளங்கிட என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். இப்போ 4 வேதங்களும் அதை தொடர்ந்து வந்த ஞான நூல்களும் மிகவும் வலியுறுத்தி பாடுவது வாய்மையினை. அந்த வாய்மை நெறியிலே இந்த வேதங்களும் ஞான நூல்களும் கூறுகின்ற வாய்மையில் சிறந்து விளங்கியவர் நமினந்தியடிகள். அந்த நமினந்தியடிகள் மிகச்சிறந்த சிவ தொண்டு ஆற்றியவர். இந்த தொண்டுகளை எல்லாம் பற்றி அவருடைய புராணத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பின்னாலே. அந்த தொண்டின் வன்மையினை, அந்த தொண்டு செய்த பான்மையினால் அவருடைய புகழ் நிலைத்திருக்கிற தன்மையினை அவரை பரமர் விருத்தத்துள் வைத்து பாடி பரமேஸ்வரனை பாடுகின்ற திருவிருத்த பாக்களில் நமினந்தி அடிகளாரையும் வைத்து நாவுக்கரசர் பாடுகிறார் என்றால் அடியார்களை ஆண்டவனுக்கு இணையாக வைத்து பார்க்கிறார் என்பதுதானே பொருள். அந்த வகையில் என்னென்றால் சைவமே ஆண்டவன் வழிபாடை விட அடியார் வழிபாடை முன்னிறுத்தும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னவார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அடுத்ததுதான் கண்ணினால் அவர்தான் பொலிவு கண்டாறுதல் என்று, விழா பொலிவு கண்டாறுதல் என்று ஞானசம்பந்த பெருமானே சொல்கிறார். அப்படி தன்னுடைய திருவிருத்தத்துள் நமினந்தி அடிகளாரை வைத்து பாடினார். அந்த ஒரு பாடலை நாம் பார்க்கலாம். அடுத்து அந்த பாடி தேன்மருவும் கொன்றையார் திருவாரூர் அரணடியில் வாழும் திகழும் தன்மையான தரமும் போற்றி. முதல்ல அடியாரை போற்றுகிறார். முதல் 2 அடியை பாருங்க. பரமர் திருவிருத்தத்துள் வைத்து பாடி யார எவரை நான்மறை நூல் பெருவாய்மை நமினந்தி அடிகள் திரு தொண்டின் பான்மை நிலையால் அவரை வைத்து பாடி அந்த திருவிருத்தத்தோடு வைத்து பாடியதோடு மட்டுமல்லாமல் அடுத்து அந்த திருவிருத்தங்கள் யாரையெல்லாம் சொல்லுகிறார் என்றால் தேன்மருவும் கொன்றையார், அவர்தான் பெருமான். தேன் ஒழுகுகின்ற கொன்றை மலர் மாலை அணிந்திருக்கிற திருவாரூர் பெருமான் அறநெறியில் எழுந்தபடி இருக்கிறார் அல்லவா, அவர் அங்கே திகழ்கின்ற தன்மையான திறமும் போற்றுகிறார். முதல்ல அடியார் திறத்தை போற்றி பிறகு ஆண்டவனுடைய திறத்தை போற்றுகிறார்.
அதன் பின்னாலே அணிவீதி பணி செய்து அங்கு அமரும் நாளில் இவ்வாறெல்லாம் பாடிவிட்டதற்கு பிறகு அந்த திருவாரூரில் இருக்கிற அழகான வீதிகளில் திருவாரூர் வீதி அழகான வீதி ஏனென்றால் பெருமான் 2 முறை நடந்த வீதி, எத்தனையோ சிறப்புகள் நடைபெற்ற ஊர். அந்த திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ, திரிபுர அரக்கர்களை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ, வேதத்தை சொல்லுவதற்கு முன்னோ பின்னோ என்றெல்லாம் நாவுக்கரசர் திருவாரூரின் தொன்மையை பாடுகிறார். அந்த தொன்மை அந்த வீதிகளில் விளங்குகிறதா அந்த அணிவீதி. அந்த அணிவீதிகளில் பணி செய்து அங்கு அமருகின்ற நாளில் என்ற அந்த பாடல்ல நபிநந்தி அடிகள் தம்மை பரமருந்து விருத்தத்துள் வைத்து திருவிருத்தம் என்பது பாட 4ஆம் திருமுறை. அதுல வைத்து பாடிய சிறப்பை இப்ப பார்க்க போறோம் ஒரு பாடல்ல. அது 4ஆம் திருமுறையில் 102வது பதிகம். 4வது திருமுறையில் 102வது பதிகம். பதிகம் எப்படி ஆரம்பிக்கணும்னா, வேம்பினை பேசி விளக்கினை ஒம்பி வினைபெருக்கி தூம்பினை தூர்த்து அங்கோர் சுற்றம் துணை என்று இருத்தி தொண்டீர் அம்பலம் பூம்பிக அரூர மந்தான் அடியிடற்கு சாம்பலை பூசி சடமின்றி தொண்டுபட்டு உய்மீன்களே என்று உபதேசம் பண்ணுகிற ஒரு பதிகம். அந்த 4ஆம் திருமுறையில் இருக்கிற திருவிருத்தமாக அமைந்திருக்கிற 102வது பதிகத்தினுடைய முதற் பாடல் நாவுக்கரசு பெருமான் நமக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு அருமையான உபதேசம். என்ன உபதேசம் பண்ணுகிறார் அதை பார்த்து அடுத்த பாட்டுக்கு போக வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் நாம பதிகங்களை பார்க்க போவதில்லை, 1-2 இப்படி பார்க்கணும். அதுல இந்த பாடல்ல நமக்கு நாவுக்கரசர் அருமையாக உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய ஆச்சாரியார் அல்லவா. வேம்பினை பேசி விளக்கினை ஓம்பி. நாம் என்ன பண்றோம், எப்பொழுதும் வேம்பினை பேசுறோம்னா வேம்பு போல கசப்பான சொற்களையே பேசுகிறோம். அந்த கசப்பான சொற்களுக்கு ஆகு பேர் தான் வேம்பு. வேம்பினை பேசியன்னா வேப்பமரத்தை பற்றியோ வேப்ப உச்சியை பற்றியோ வேப்ப இலையை பற்றியோ வேப்ப பழத்தை பற்றியோ காயை பற்றியோ பேசுறது இல்லை. வேம்பினை போன்ற கசப்பான சொற்களை மற்றவர்களுக்கு பேசணும். அது எவ்வளவு கொடுமை பாருங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்றுன்னு சொல்றது போல இனிய சொற்கள் ஏராளமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க, நம்முடைய மனத்தில் இருக்க, நம்முடைய வாய் வழியாக வர இருக்க, அவற்றையெல்லாம் விட்டு விட்டு கசப்பான கஞ்சிரங்காய் போன்ற உண்டாரை நீண்ட காலம் உள்ள உடனே கொள்ளத்தக்க அளவுக்கு கொடுமையான கசப்பான காய்களை எல்லாம் உண்பது போல நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே என்று வள்ளுவர் வருந்துவது போல இவன் போன்ற வேம்பினை பேசி வேம்பு போல கசப்பான சொற்களையே வணக்கம் ஐயா. கோமலையா வணக்கம். வணக்கம் ஐயா. சிவாயனா. விடக்கினை ஓம்பு. விடக்குன்னா நம்ம உடம்பு. விடக்கினு கிடப்பு அற்றே அடிய என்று பாடல. விடக்குன்னா தசையாரான அந்த உடம்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணு. விடக்குன்னா தசைத்திறன். நாம மற்றவர்களோடு உரையாடுகிற பொழுது எப்படி பேசக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி நம்ம உடம்பையே உபசரித்து காப்பாற்ற வேண்டும். உயிரை பற்றி நமக்கு கவலை இல்லை. உயிர் தூய்மையாக வேண்டும். உயிரை பற்றி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் தொலைய வேண்டும். நாம் பெருமானுடைய திருவடியை சார வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் கசப்பான சொற்களையே பேசி இந்த உடம்பையே அப்படி பேசுகிற உடம்பையே ஓம்பி நன்றாக உபசரித்து வினை பெருக்கி, அதனால ஆகாமிய வினை குவித்துக் கொண்டே இருக்கிறோம். அனுபவிக்க வந்திருக்கிற இந்த சஞ்சீதத்திலிருந்து நாம் பிராரத்தமாக கொண்டு வந்திருக்கிற அந்த வினைகளை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் கசப்பான சொற்களை மற்றவர்களுடைய செவியிலே பூத்தி அவர்கள் நாம் துன்புறுமாறு பேசி வினையை பெருக்கிக் கொள்கிறோம். ஆகாமிய வினைகளை பெருக்கிக் கொள்கிறோம். பெருக்கி தூம்பினை தூர்த்து. தூம்புனா நம்ம வயிறு, தூக்க முடியாத வயிறு, அதை தூர்த்து அங்கோர் சுற்றம் துணை என்று சுற்றம் தான் நமக்கு துணை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சுற்றமெல்லாம் துணை இல்லை என்பதெல்லாம் திருவாசகத்திலேயும் பல திருமுறைகளிலேயும் நாம் அதன் நிலையாமையிலே படிச்சிருக்கிறோம். அது போல சுற்ற துணை என்று இருந்த தொண்டீர் இருத்தீர் தொண்டீர் இருப்பீர்களே, சுற்றமே துணை என்று இருக்கிறீர்களே தொண்டீர்களே, நீங்கள் கசப்பான வார்த்தைகளே பேசுகிறீர்களே, உங்க உடம்பே ஓம்புகிறீர்களே, வயிற்றை தூர்க்க விரும்புகிறீர்களே, சுற்றமே துணை என்று இருக்கிறீர்களே, எல்லாம் ஒவ்வொருத்தரா போயிடுவாங்களே. தாயார் போவார், தந்தையார் போவார், ஒவ்வொருத்தரா போயிடுவாங்களே. பிறகு அவங்களால எப்படி சுற்றமாக இருக்க முடியும்? எனவே என்று நிறுத்தி தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர மந்தான் அடிநிலக்கு. அந்த கமலாலயம் பூம்பொய்கை அழகான குளம், அங்க அது சூழ அமர்ந்திருக்கிற பெருமான்
அந்த திருவாரூர்ல எழுந்தவள் இருக்கிற ஆரூர் அமர்ந்தான் அடி திருவடி, ஆரூரில் விரும்பி எழுந்தவள் இருக்கிறவனைய திருவடி நிழல் கீழே சாம்பலை பூசி திருநீற்றை அணிந்து சலமின்றி, சலம்னா அசைவுன்னு அர்த்தம். அதனாலதான் மலைக்கு அசலம்னு பேரு, அசையாதது. சலம் என்றால் வஞ்சகம் என்று ஒரு பொருள் உண்டு, அசைவுன்னு ஒரு பொருள் உண்டு. அதனால்தான் நீர் அசைந்து கொண்டே இருப்பதனாலே அதுக்கு பேர் சலம் என்று பேர் உண்டு, தமிழ் அப்படி சொல்லுவார்கள். இங்கே சாம்பலை பூசி சலமின்றி தொண்டுபட்டு உய்மீன்களே, கொஞ்சம் கூட மன அசைவு இல்லாமல் பெருமானை விட்டு அங்கெங்க ஓடாம புலன்கள் சென்ற வெளியெல்லாம் சென்று குலையாமல் பெருமானுடைய திருவடி சென்ற ஆரூரன் அடிநிழற்கீழ் சாம்பலை பூசி சலமின்றி மன அசைவில்லாமல் அங்கும் இங்கும் ஓடாமல் பெருமானுடைய திருவடி சிந்தனையிலே நிலைத்திருக்குமாறு தொண்டுபட்டு உய்மீனே, நீங்கள் தொண்டு செய்து உய்வீர்களாக என்று நமக்கு உபதேசம் செய்துவிட்டு அந்த தொண்டின் திறத்தினை அளக்கின்ற உரையாணி போனவராக விளங்குகின்றவராகி நமினந்தியடிகளை அடுத்த பாட்டில் வைத்து சிறப்பிக்கிறார். உரையாணி என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த பாட்டை பாருங்க. ஆணிப்பொன் என்று வரும். ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பறிப்ப தம் பங்குனி உத்தரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீள்நாள் அறியும் என்றே, நீரால் திருவிளக்கிட்டமை நீள்நாள் அறியும் என்றே என்று பரமர் திருவிருத்தத்துள் இவர் செய்த தொண்டின் பான்மையினை சிறப்பித்து பாடுகிறார் நாவுக்கரசர். இது பரமர் திருவிருத்தம். எது? இந்த 102வது பதிகம் முழுவதும் பெருமானுடைய சிறப்பை போற்றுகிற திருவிருத்தம். இந்த பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற இந்த திருவிருத்தத்துள் யாரை வைத்து போற்றுகிறார்? நமினந்தி அடிகள் திருத்தொண்டின் நன்மை பான்மை நிலையால் அவரை பரமர் திருவிருத்தத்தோடு வைத்து பாடுகிறார். அது இந்த 2வது பாடல் தான் பாருங்க. ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன், உரையாணின்னு சொல்லுவாங்க. ஆணிப்பொன் என்றால் உரையாணி. ஒண்ணுல வகை இல்லாத ஆணி, 1க்கு 4 வகை இருக்கிறது. ஆடகம், கிளிச்சிறை, சாம்பூரகம், சார்வாகம் என்று பொன்னில் 4 வகை இருக்கிறது. அது வேறு. யானிப்பொன் என்பது பொன்னினுடைய தன்மையை மாற்றி உரைத்து அறிகின்ற ஒரு கல், உரையாணின்னு சொல்லுவாங்க. முன்காலத்துல எல்லாம் இப்ப இந்த அறிவியல் வழியாக 916 என்று சொல்லப்படுகிற அந்த தங்கத்தினுடைய மாற்றறிஞர்கள் எல்லாம் இப்பொழுது அறிவியல் தொடர்பாக வந்திருக்கிறது. 916 கேடிஎம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு கல்லு, கருப்பு கல்லா வச்சிருப்பாங்க. அந்த கருப்பு கல்லிலே பொன்னை வைத்து உரைத்து பார்ப்பார்கள். மாற்றறிகிற கல், அதுக்கு கட்டளை கல் என்றெல்லாம் பெயர் உண்டு. திருவள்ளுவர் கூட அந்த கட்டளை கல்லை வச்சு ஒரு உதாரணம் படிப்பார். ஒரு மனிதன் பெருமை உடையவனா சிறுமை உடையவனா என்பதை அறிந்து கொள்வதற்கு உரைகல்லாக இருப்பது அவனுடைய செயல்தான் என்பான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைக்கல். கட்டளைக்கல்னா உரைகள். உரைச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது பத்திரமாற்றா, இன்னும் அதுக்கு குறைவான மதிப்புடையதா மாற்றுடையதா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிற கல்லுக்கு உரைகள் பேரு. அது பொன்னினுடைய தங்கத்தினுடைய மாற்று எறிவது. அதுபோல இவர் என்ன அரையாணி, இவர் சொன்னார் ஆணிப்பொன் என்று ஏன் சொன்னார்னா, தொண்டினுடைய தன்மையை அளந்து அறிகின்ற ஆற்றல் உடையவர். அதான் சொல்லப்படுகிறது. நீ ஆராய்ந்து பார்ப்போமானால் தொண்டர்களுக்கெல்லாம் அடியவர் ஆணிப்பொன்னும் ஆக விளங்குபவர். அவர் அந்த திருவாதிரை திருநாளை, பங்குனி உத்தர திருநாளை, திருவாரூரில் 2 சிறப்பு. ஒன்று பங்குனி உத்தரம், இன்னொன்று திருவாதிரை. ஞானசம்பந்த பெருமான் போரூருக்கு வந்ததற்கு பிறகு நாவுக்கரசர் திருவாரூரில் இருந்து திருப்போரூர் வருகிறார் என்பதை அறிந்து தொண்டர்கள் குழாம் சூழ அவரை எதிர்கொண்டு அழைக்க செல்வார். அவ்வாறு செல்கிற பொழுது, நீங்க அங்க திருவாரூரில் கண்ட சிறப்புகளை எல்லாம் சொல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்ள, அந்த வழியிடை பகுதியிலேயே அவர் ஆதிரை நாளாம் அது வண்ணம் என்று சொல்லி முத்து விதானம் மணிப்பொற்கவரி என்று தொடங்குகிற ஒரு பதிகத்தை பாடுவார். அதை கேட்ட உடனே அவரோட திரும்பி திருப்புகூருக்கு வராம அவர் திருவாரூர் போடுவார்.
அவர் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த திருவாரூர் வழிபாட்டில் ஒரு ஊற்றம் ஏற்படுகிற வகையில் அந்த பதிகத்தின் வழியாக சொல்லியிருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே அடித்தொண்டருடைய ஆணி பொன்னாக விளங்குபவரும் முறையாணி பொன்னாக விளங்குபவரும் பாரூர் பறிப்ப இந்த உலகத்துல இருக்கிற பல ஊர்களும் இங்கே வந்து தங்குகிற வகையில் திருவாதிரை திருநாளில் எல்லாம் வந்து இங்கே கூடுகிற வகையில் பாரூர் பறிப்ப தம் பங்குனி உத்திரம் ஏற்பாடுபடுத்தான். பங்குனி உத்திரம் என்னும் திருவிழாவில் மிகச் சிறப்பாக இடம்பெற செய்தவரும் நாரூர் நறுமலர் நாதம் அடித்தொண்டன். இவர் யாருன்னா நல்ல மனம் வீசுகிற நாறுதல். இந்த இடத்துல நார்னா அன்புன்னு அர்த்தம். நாறு என்று வல்லினம் போட்டா அது இணைக்கின்ற கயிறு. நார் என்றால் அன்பு என்பது பொருள். அப்போ நாரூர் நறுமலர் நாதம், அன்பு ஊறுகின்ற உள்ளமாகிய நல்ல மலரை தன்னுள் கொண்டு அதன் வழியாக பெருமானுடைய திருவடியை சிந்திக்கின்ற அடித்தொண்டன். பெருமானுடைய திருவடி தொடராகிய நம்பி நந்திங்கிறாருங்க. நம்பி நந்தி என்பதுதான் மறுபடியும் நம்பினாச்சு. அந்த நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை, அந்த வரலாறை நம்ம பின்னாலே பார்க்கிறோம். அவர் நீராலே விளக்கரிச்சார். நேற்று கூட பார்த்தோம், இந்த தேவாசிரிய மண்டபத்துக்கும் சற்று மேற்கே சங்கு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அந்த திருக்குளத்தில இருந்துதான் தண்ணீரை கொண்டு வந்து அறநெறி திருக்கோயில் முழுவதும் நம்முடைய நம்பிநந்தி அடிகள் விளக்கரித்தார். அதான் இங்கே சொல்றார், நீரால் திருவிளக்கு இட்டமை நீள்நாடு அறியும் உலகமெல்லாம் அறியும் அல்லவா என்று நம்பியடிகளுடைய தொண்டின் பான்மையினை இந்த பாடல்ல சிறப்பித்து பாடுகிறார். சரி, இப்ப அடுத்து பாடுவார். இதே நம்முடைய தெய்வ சேக்கரார் அவருடைய நம்பிநந்தி அடிகள் புராணத்துல பாடுகிற பொழுது இது எப்படியெல்லாம் தொண்டின் பான்மையில் சிறந்து விளங்கினார் என்று சொல்கிறப்போ, நீரு புனைவார் அடியாருக்கு நெடுநாள் நியதியாகவே அவருடைய திருத்தொண்டின் சிறப்பை சொல்றார் தெய்வ சேக்கரார் நம்பிநந்தி அடிகள் புராணத்துல. நீரு புனைவார் அடியாருக்கு, சிவனடியாருக்கு நெடுநாள் நியதியாகவே, நெடுநாள் நியமமாக வேறு வேறு வேண்டுவனையெல்லாம் செய்து அவர்கள் எல்லாம் எதையெல்லாம் அடியார்கள் விரும்புகிறார்களோ அதான தொண்டின் பான்மை. நீரால் விளக்கிட்டது மட்டுமல்ல, அடியார்களுக்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார். அதையெல்லாம் சிறப்பித்தான் பாடுறாரு. அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. நம்பிநந்தி அடிகள் திருத்தொண்டின் நன்மை பான்மை நிலையால் அவரை திருவிருத்தத்துள், பரமர் திருவிருத்தத்துள் வைத்து பாடுகிறார் என்றால், நீரு புனைவார் அடியாருக்கு, சிவனடியாருக்கு நெடுநாள் நியதியாகவே இந்த நியமம் ஆசனம் சொல்றோம்ல, அப்ப நியதியாக நீதியாக முறையாக செய்யத்தக்கிற கடமைகளை எல்லாம் வேறு வேறு வேண்டுவன. ஒரு அடியாருக்கு வேண்டியது ஒரு அடியாருக்கு தேவை இருக்காது. அந்தந்த அடியாருக்கு என்ன தேவையோ அவ்வாறு வேறு வேறு வேண்டுவனை எல்லாம் செய்து மேவுதனால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார். ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் தானே புற்றிடம் கொண்டார். அவர் தொண்டருக்கு ஆணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற அந்த பெருமானுடைய தொண்டர்க்கு வரும் மணிப்புற்றில் இருந்தார். தொண்டர்க்கு வன்மீகநாதருடைய புற்றிடம் கொண்டாராகி விளங்குகிற பெருமானுடைய தொண்டர்க்கு ஆணி. தொண்டர்க்கு ஆணி என்றால் தொண்டருடைய தொண்டின் தன்மையை அலங்கரியும் தன்மை உடையவர் என்னும் பேரு என்ற அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேற்றினை திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் நம்முடைய நம்பிநந்தி அடிகளார் என்பது தெய்வ சேக்கரார் அங்கே காட்டுகிற செய்தி அவருடைய புராணத்துல. இந்த புராணத்துல அவருடைய பாடலை நாம் நினைத்து பார்த்து விட்டோம். எனவே இனிமேல் நாம் பெரிய புராணத்தில் தொடர்ந்து அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். அடுத்த பாடல் 228. நேற்று நாம் மேலோட்டமாக பார்த்திருந்தோம். ஈராரும் சடைமுடியார் நிலவு திரு வலிவலமும். இங்கே திருவாரூரில் இருந்த நாவுக்கரச பெருமான் திருவாரூர் அறநெறியில் சிறந்து விளங்கி தொண்டாற்றிய நம்பிநந்தி அடிகளுடைய பான்மை நிலவும் தொண்டின் தன்மையெல்லாம் சிறப்பித்து பாடிவிட்டு திருவீதி பணிகளெல்லாம் செய்துவிட்டு அறநெறியிலே திகழ்கின்ற பெருமானுடைய புகழையும் பாடிவிட்டு அணிவீதி பணி செய்து அங்கு அமரும் நாளில் திருவாரூர்ல இருந்து இடையிடையே திருவாரூருக்கு அண்மையிலே திருவாரூரை மையமாக வைத்துக் கொண்டு
பல தலங்களுக்கு நம்முடைய நாவுக்கரச பெருமான் சென்று சென்று திரும்பி திருவாரூருக்கு வருகின்ற செய்தியை அடுத்த பாடல் தெரிவிக்கிறது. நீராறும் சடைமுடியாருன்னா சிவன் அம்மன் தெரியும். நீர்னா கங்கை நீர் தான். அந்த நீர் என்பது இங்கே ஆகு பேரா கங்கையை உணர்த்துகிறது. வேற ஒண்ணு இல்லை. ஆகு பேர்னா இதாங்க. நீராறும் சடைமுடியாருன்னா தண்ணியை வச்சிருக்காருன்னு பொருள். நீர் என்ன கங்கை நான் உடனே புரிந்து கொள்கிறோம். அப்ப நீராறும் சடைமுடியாராகிய பெருமான் நிலவு திருவலிவலம் அவர் விளக்கமாக விளங்குகின்ற அருள் பாலிக்கின்ற திரு வலிவலமும், வலிவலம் என்பது நம்முடைய சோழ நாட்டு தென்கரை தலங்கள்ல 121வது தலம். வலிவலம் வலியன் குருவி, அது கரிக்குருவி என்ற ஒரு குருவி பெருமானை வணங்கி பேறு பெற்றதனாலே அந்த திருத்தலத்துக்கு வலிவலம் என்று பெயர் வந்தது. அது மாடக்கோயில், கோச்சங்கனான் கட்டிய மாடக்கோயில். இப்போ கூட நம்ம பார்க்கலாம். நல்லா தூய்மைப்படுத்தி மிக அழகாக கட்டியிருக்கிறார்கள். அந்த வலிவலத்துல ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமும், அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகமும், நம்பியாரூர் ஒரு பதிகமும் ஆக 3 பதிகங்களை பெற்ற ஒரு தலம், திருத்தலம். ஞானசம்பந்தர் 2 பதிகம் பிடியதன் உருவமை வருது இல்ல, அந்த பதிகம் ஒண்ணு, அந்த கல்ல இது அந்த இன்னொரு பதிகம் இருக்கு. 123வது பின்னாடி ஒரு பதிகம் இருக்கு. பின்னாடி ஒரு பதிகம். ஆமா, 2 பதிகம் பாடியிருக்கார். ஞானசம்பந்தர் 2 பதிகமும், அப்பர் சுவாமிகள் 6ஆம் திருமுறையில இப்போ ஒரே ஒரு பதிகமும், நம்பியாரூரர் ஒரு பதிகமும் பாடியிருக்கிற திருத்தலம் அந்த வலிவலம் என்ன திருத்தலம். அந்த வலிவலம் திருத்தலத்துல திருத்தாண்டகம் தான் கிடைச்சிருக்கு நமக்கு. அதுல வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான்கான் அவன் என் மனத்துளான் என்று, மனத்துளானே என்று மகுடம் அமைந்திருக்கிறது போல அந்த திருத்தாண்டக பதிகம் முழுவதும் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருவலிவலமும் நினைந்து சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு செல்கிறார். நினைந்து செல்தல், ஏன்னா நினைந்தால்தான் நினைக்கிறவர் மனத்தை கோயிலாக கொண்டு இறைவன் குடியேறான். அவ்வாறு நினைந்து சென்று அடுத்து அங்கே இருக்கிற வாராரும் முளைவங்கை உமைவங்கர் கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி அங்கே பாடுகிறார். அதான் இந்த திருத்தாண்டகம். வாராரும் முளைமங்கைன்னா, வார்னா கச்சு, கச்சணி ஆறுதல்னா நிறைதல், கச்சறிந்த மார்பகங்களை உடைய மங்கையாகிய உமையை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற பெருமானுடைய திருவடியை பணிந்து மகிழ்ந்து பாடி. நேற்று கூட பார்த்தோம். அதுல கடல் பணிதல் காரணம் என்றால் மகிழ்தல் காரியம், மகிழ்தல் காரணம் என்றால் பாடுவது காரியம் என்று நேற்று நாம் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட மகிழ்ந்து பாடி காராரும் கரை கண்ட கீழ்வேளூர் அடுத்து போகிறார். காராரும்னா கருமை நிறைந்திருக்கிற, கார்னா கருமை, கார்னா மேகம் அர்த்தம். மேகம் இங்கே கருமை நிறத்துக்கு ஆகிறது, கருமை நிறம் இங்க கழுத்துக்கு ஆகிறது. இதாங்க இருமுடியாக உயர். அது வேர்ல இருமுடியாக உயர், மும்முடியாக உயர்லாம் வரும். இப்ப கார் என்றால் கருமைன்னு அர்த்தம். அந்த கருமை மேகத்துக்கு ஆகிறது, அந்த மேகம் போன்ற நிறமுடைய விஷத்துக்கு ஆகிறது, அதை உடைய கண்டத்துக்காக. அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்படி காராரும் கரை கண்டர் திருநீலகண்ட பெருமானுடைய பெருமான் எழுந்தோடு இருக்கிற கீழ்வேடு, ஏதோ திருவாரூர் கண்மையில இருக்கிற காவிரி தென்கரை தலம் தான் இந்த தலம். இங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பதிகமும், அப்பர் சுவாமிகள் பாடிய ஒரு பதிகமும் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அங்கே நம்பியார் ஒரு பாடல. இந்த கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாளும் அவர் கேடிலாரே என்று பதிக மகுடமாக அமைந்திருக்கும் எல்லா திருத்தாண்டகத்திலையும். கீழ்வேளூர் ஆளும் கோவை. கீழ்வேளூர்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம். வேளூர்ல உள்ளிருக்கு வேளூர் மாதிரி, பெருவேளூர் மாதிரி இந்த ஊரும் கீழ்வேளூரும் பெருமானுடைய பெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்ற தலம். முருகப்பெருமான் வழிபாடு செய்து, சிவ வழிபாடு செய்தது, சிவலிங்க ஸ்தாபனம் செய்தது முதலான பல செய்திகளை நாம் பெரிய புராணத்தில் அறியலாம். சேஞ்சலூர்னு ஒரு ஊர். சேய்னா மகன் அர்த்தம், முருகன் அர்த்தம். அங்கே சூரபதுமன் முதலானவர்கள் போரிட செல்கிற பொழுது முதல்ல சேஞ்சலூர்ல பிரதிஷ்டை பண்ணி சிவனை வழிபாடு செய்துவிட்டு தான் போவார். அப்படி இங்கே கீழ்வேளூர் ஆளும் கோவை, கோவன்னா தலைவர், கேடலியப்பர். கோவினை கேடிலியை நாடுபவர் கேடில்லாரை. யாரெல்லாம் அந்த கேடிலியப்பரை நாடுகிறார்களோ அவர்கள் கேடில்லாதவர்கள். நேற்று கூட பார்த்தோம். கேடிலியப்பர் என்றால் தன்னை வழிபாடு செய்பவர்களுடைய கேடுகளை இல்லாமல் செய்கின்ற தலைவன் என்பது பொருள்.
அவர்கிட்ட ஒண்ணும் கேடு, அவர் கேடு இல்லாதவர், கேடு இல்லாதவர். ஒரு மனுஷன் வேணா சொல்லலாம் அவன் கேடு இல்லாதவன் நல்லவன். பெருமான் கேடு இல்லாதவர் என்றால் என்ன பொருள் என்றால் எல்லா பெருமானும் கேடு இல்லாதவர் தான். அப்போ கேடு இல்லாதவர் என்றால் யாரெல்லாம் தன்னை வழிபாடு செய்கிறார்களோ அப்படி வழிபாடு செய்கின்றவர்களுடைய கேடுகளை, மனக்கேடுகளை இல்லாமல் செய்கின்றவர். மனத்துல வருகிற கேடு இந்த பாசம் தானே. இந்த பாச உணர்வுகளை ஒழித்து கட்டி சிவப்பெயரை வழங்குபவர், அதான் கேடிலியப்பன். அடுத்து அங்கிருந்து போறாரு கீழ்வேளூர் கன்றாப்பூர் கலந்துபாடி. கன்றாப்பூர்ங்கிற ஒரு அருமையான ஸ்தலம். அந்த கன்றாப்பூர்ல ஏன் கன்றாப்பூர் பேர் இருந்துச்சுன்னா, ஆப்புன்னா தறி உங்களுக்கு தெரியும். கன்று கற்ற ஒரு தறி, அதே சிவலிங்கம் ஆச்சு என்றால் ஒரு சைவ பெண், சைவ சமயத்தை சார்ந்த பெண் ஒருத்தியை வைணவ சமயத்தை சார்ந்த ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். அங்கே சிவ வழிபாட்டுக்கு வழி இல்லை. ஆனா அவ என்ன பண்றா, சிவலிங்கம் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த சிவலிங்க வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறான். அதை அவருடைய கணவன் பார்த்துவிட்டு தீ கொண்டு போய் எரிஞ்சிடறான் இந்த சிவலிங்கத்தை. அதுக்கு பிறகு என்ன பண்றா, இவ தன்னுடைய மாட்டு தொழுவத்தில் இருக்கிற கன்று கட்டுகிற தறி இருக்காங்கல்ல, அது ஆப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கன்று ஆப்பு. அந்த கன்று கட்டுகிற தறியவே சிவலிங்கமாக நினைத்து வழிபாடு செய்கிறாள். இப்படிதான் வழிபாடு. நாம் ஒரு இடத்த இதுதான் சிவன் எழுந்தருள் இருக்கிற இடம் என்று நமக்குள் வரித்துக் கொண்டால் அது சிவம் தான். அதான் எங்குமே இல்லாத இடம் இல்லை இல்லையா. அப்ப அந்த கன்று கட்டுகிற ஆப்பிலே தன்னுடைய தான் வழிபடுகிற கடவுள் இருப்பதாக அந்த சைவம் அங்கே வழிபாடு செய்கிறாள். அதையும் தெரிந்து கொண்ட அவள் கணவன் அந்த அந்த தறியை கோடரியால் பிளக்கலாம். அப்போ பெருமான் அந்த கண்ணிலிருந்து, அந்த ஆப்பிலிருந்து வெளிவருகிறார். அந்த இன்றும் அந்த கன்றாப்பூரில் இருக்கிற சிவலிங்கத்தினுடைய தலையில் பிளவு இருப்பதாக சொல்லுவார்கள். அது குடமுழுக்கின் பொழுது கருவறைக்குள் செல்லுகின்ற காட்சி இருந்தால் பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய கோமலை அவர்கள் சென்று பார்த்திருக்கலாம். ஏன்னா அந்த கற்ப கிரகத்துக்குள்ள அந்த ஒரு நாள் தான் போகலாம். இந்த விஷயம் நடப்பதற்கு முன்னாலே எல்லோரையும் அனுமதிப்பார்கள். அப்போ போய் பார்த்தோம்னா தெரியும், அந்த பெருமானுடைய தலைமுடியில வெட்டுப்பட்ட காயம் இருப்பதாக சொல்வார்கள். அந்த அந்த பதியத்துல பார்த்தீங்கன்னா கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று கன்றாப்பூர்ல இருக்கிற நடுதறியிலேயே சிவனை காணலாம் என்னும் கருத்தமைந்த ஒரு திருத்தாண்டகத்தை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பாடியிருப்பார். அப்படி ஒரு 3 தலங்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு கலந்து பாடி திருவலிவலம் நினைந்து சென்று வாராரும் முளைமங்கை உமைபங்கர் கடல் பணிந்து மகிழ்ந்து பாடி அங்க திருவலிவலத்துல, அடுத்தது காராரும் கரைக்கண்டர் கீழ்வோளூரில் பாடி கன்றாப்பூர் பாடி, ரெண்டையும் கலந்து பாடி, கன்றாப்பூர் மனம் கலந்து பாடி, மொழி கலந்து பாடி, மெய் கலந்து பாடி என்பதுதான் பொருள். கலத்தல் என்றால் மாமொழிமையா ஆகிய 3ம் கலந்து பாடி ஆறாத காதலினாய். எவ்வளவுதான் வழிபாடு செய்தாலும் பாடினாலும் மனம் நிறைவுல அவருக்கு நிறைவு பெறாத அன்பினாலே திருவாரூர் தண்ணில் மீண்டும் அணைந்தார். மீண்டும் ஒருவேளை திருவாரூர் இறைவன் மீது கொண்ட காதலாலே கூட மீண்டும் அணைந்திருக்கலாம். அவ்வாறு திருவாரூரில் மீண்டும் அடைந்தார். அன்று என்பன அசைநிலைகள், அவற்றுக்கு பொருள் இல்லை. சரிங்க, திருவாரூருக்கு வந்து சேர 228வது பாடல் பார்க்கிறோம். அடுத்து 229வது பாடல்ல மேவு திரு ஆதரை நாள் மேவு திரு ஆதரை நாள் வீதி விடங்க பெருமான் பவனி தன்னில் திருவாரூரை நினைவருகிற பொழுது திருவாதிரை திருநாள், பங்குனி உத்திர திருநாள் இவையெல்லாம் வரும். அங்க சங்கிலியாரதுனால தானே பிரிஞ்சு வர்றாரு உத்திர திருநாள் பார்க்கறதுக்கு. அந்த திருவோலக்க காட்சியை காண்பதற்கு, அந்த திருவோலக்கத்தில் வீதிவடங்க பெருமான் எழுந்தருளி இருக்கிற அந்த தோற்றத்தை கண்டு வருவதற்காகத்தான் நம்பியாரூரர் சங்கிலிக்கு செய்த சபதத்தையும் மீறி இங்கிருந்து தென்றல் தெற்கிருந்து வந்த உடனே, இந்த தென்றல் வந்த உடனே உடல் சுகத்தை நினைவு கொள்ளாமல் இது தெற்கிருந்து வருகிறது, ஆரூரிலிருந்து வருகிறது, ஆரூரிலே பங்குனி உத்திர திருநாளிலே அவலக்கம், அந்த உலக்கத்தில் பெருமான் வீற்றிருக்கிற காட்சியை கண்டு மகிழ வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் மகிழ மரத்தின் கீழ் செய்து கொடுத்த சத்தியத்தையும் மீறி அந்த திருவொற்றியூரை விட்டு புறப்பட்டு வருவார். அதுக்கு பிறகு கண்ணு போவோம். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். அப்படி இவர் திருவாதிரை நாள் சிறப்பு சொல்றார்.
மேவு திருவாதிரை நாள் வீதி விளங்க பெருமான் பவனிதனில். திருவாதிரை அது மேவு திருவாதிரைங்கிறார். சிறப்புகள் எல்லாம் பலவும் பொருந்தி இருக்கிற திருவாதிரை. நம்முடைய மயிலாடுதுறையில கூட நாங்கள் 2014ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரை ஒரு 5 ஆண்டுகள் திருவாதிரை தோறும் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை நம்முடைய அமைப்பை சார்ந்த அன்பர்கள் வாயிலாக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எல்லாம் இந்த ஒரு நச்சு நோய், கொடிய நோய் தொற்று வந்த உடனே எல்லாவற்றையும் இழந்தாயிற்று வைத்துக் கொள்ளும். இப்போ இங்கே திருவாதிரை என்பது மார்கழி திருவாதிரை இன்றியமையாது இல்லைங்களா? அதுபோல மேவு திருவாதிரை நாள் பொருந்திய சிறப்புகள் பல பொருந்தி இருக்கிற திருவாதிரை. அந்த சிறப்புகள் என்னங்கிறத அடுத்த அடியிலே தெய்வ சேக்கரார் குறிப்பிட்டு காட்டுகிறார். மேவு திருவாதிரை நாள் வீதி விளங்க பெருமான். இப்போ வீதி விளங்கறது தான் வீதியில வருவார். அவர் தேர்ல வந்தாலும் மற்ற எந்த வாகனத்துல வந்தாலும் வீதிக்கு வருவோர் வீதி விளங்க பெருமான் ஆகிய தியாகேச பெருமானதாக வன்மியநாதர் இல்லை. அப்போ சொல்றார், மேவு திரு ஆதிரை நாள் வீதி விளங்க பெருமான் பவனிதனில். பவனின்னா வீதி வலம் வருகிற அந்த நிகழ்ச்சியில தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்களுடனே சேவித்து சிறப்பு பொருந்திய திருவாதிரை நாள், சிறப்புகள் பல கலந்து திருவாதிரை நாள் என்று முதலடியில சொன்னார் பாருங்க. மேவு திருவாதிரை, மேவுதல் என்றால் பொருந்துதல், சிறப்புகள் பல பொருந்தி இருக்கிற. என்ன சிறப்பு பொருந்தி இருக்குன்னா, அந்த பவனி வருகிற பொழுது தேவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள், முனிவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். தேவர்களும் முனிவர்களும் வழிபாடு செய்கிற நேரத்தில் இவர்கள் இருவருக்கும் முன்பாக சென்று நம்முடைய அடியார்கள் வழிபாடு செய்கிறார்கள். தேவர்கள் உயர்ந்தவர்கள், முனிவர்கள் உயர்ந்தவர்கள் நம்ம கையப்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட மிகவும் உயர்ந்தவர்களாக விளங்குகிற சிவனடியார்கள் சென்று வழிபாடு செய்கிறார்கள். அதை இங்கே 2வது அடியை குறிப்பிடுகிறார் தெய்வ சேக்கரார். தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும், அந்த 2 பேருக்கும் முன்னாலே, தேவர்களுடன் முனிவர்களுக்கு முன்னாலே சேவிக்கும் அடியார்களுடன் சேவித்து, சேவிக்கின்ற வழிபாடு செய்கின்ற அடியார்களோடு நாவுக்கரசரும் சேவிக்கிறார். அதுக்காக தான் இங்க உடனே புறப்பட்டு வந்துடுறார். மேவு திரு ஆதிரை நாள் வீதி விளங்க பெருமான் பவனிதனில் தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்களுடன் சேவித்து மூவுலகும் கழிகூற வரும்பெருமை முறைமையாகும். இப்போ இந்த சிறப்புகள் பல பொருந்திய திருவாதிரையில் ஒன்று வீதி விளங்க பெருமான் பவனி வருவது, அது ஒன்று வீதி விழா வருவது. 2வது முனிவர்கள் தேவர்களும் முனிவர்களும் வழிபாடு செய்வது, அந்த இருவருக்கும் முன்னாலே அடியார்கள் வழிபாடு செய்வது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீதி உலா வருகின்ற இந்த காட்சியினாலே மூவுலகும் மகிழ்ச்சி கொள்கிறது, மகிழ்ச்சி மிகுகிறது. மேல் கீழ் நடு என்று சொல்லப்படுகிற மேலே இருக்கிற 7 உலகங்கள், கீழே இருக்கிற பூமியை சேர்த்து இருக்கிற 7 உலகங்கள், கீழே இருக்கிற 7 உலகங்கள், நம்முடைய நாம் வாழ்கிற இந்த பகுதி ஆகிய எல்லாம் மகிழ்ச்சி மிக களி கூற, கூறுதல் என்றால் மிகுதல் என்பது பொருள். மூவுலகும் கழிகூற வரும் பெருமை முறைமையெல்லாம் கண்டு போற்றி, அந்த முறைமைகளை எல்லாம் கண்டு நாவுக்கரசு பெருமான் போற்றுகிறார். கண்டு போற்றி நாவினுக்கு தனி அரசர். நாவினுக்கு அரசன் சொல்லல, நாவினுக்கு தனி அரசர் என்றால், தனி என்றால் சிறப்பு, ஒப்பற்ற என்றெல்லாம் பொருள் உண்டு அல்லவா? அது போல இங்கேயும் நாவுக்கரச பெருமானுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது. தனக்கு ஒப்பற்ற, பெருமையால் தம்மை ஒப்பார் என்ற இறைவனுடைய ஆணையை நாம் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். ஞானசம்பந்தர் ஒப்பாக மாட்டாரா, நம்பியார் ஒப்பாக மாட்டாரா என்றால் அப்படி இல்லை. அவரவர்களுக்கு அவரவர் மட்டும்தான் ஒப்பாவார்கள். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அந்த அடியார்களை எல்லாம் காட்டி அடியார்களுடைய சிறப்பை பெருமான், திருவாரூர் பெருமான் சொல்லுவார். அதான் இங்கே நாவினுக்கு தனி அரசன். திருத்தொண்டு செய்வதோடு மட்டுமல்லாமல் திருப்பாடல்களை பாடுவதிலேயும் தனக்கு இணையாக, தனக்கு ஒப்பாக யாருமே இல்லாதவராகிய நாவுக்கரச பெருமானும் நயக்கும் நாள், நயக்குதல் என்றால் மிக்க பெரு விருப்பத்தோடு மிக்க மகிழ்ச்சியோடு அந்த திருவாரூரிலே
இந்த காட்சிகளோடு சேர்ந்து மாதிரி திருநாளில் வீதி விழா வருவதையும் தேவர்களும் முனிவர்களும் வழிபாடு செய்வதையும் அவர்களுக்கு முன்னால் அடியார்கள் வழிபாடு செய்வதையும் அவர்களோடு தாமும் சென்று வழிபாடு செய்வதையும் இப்படிப்பட்ட சிறப்பான வீதி விழாவை மூவுலகத்தில் உள்ளவர்களும் கண்டு கலிகூறுகிற வகையில் மகிழ்ச்சி மிகுகிற வரையில் அந்த முறைமையெல்லாம் கண்டு தன்னுடைய பாடலிலே போற்றியதோடு மட்டுமல்லாமல் நாவினுக்கு தனி அரசனாகிய அந்த பெருமான் நயக்கும் நாள் என்றால் பெருவிருப்பம் கொண்டு திருவாரூரிலே மிக மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற அந்த நாட்களில் நம்பர் திருவுருளினால் நம்முடைய விருப்பத்துக்குரியவராகிய தியாகேச பெருமான் புற்றிடம் கொண்டார் ஆகியோர்களுடைய திருவுருளினாலே பாட்டு முடிஞ்சிருச்சு. குலாகம் அடுத்த பாட்டு தான் பொருள் பார்க்கணும். பெருமானுடைய திருவுருளினாலே என்ன ஆயிற்று? திருப்புகலூருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது. அந்த எண்ணத்தை உண்டாக்குறது யாருன்னா பெருமான் தான். அப்ப எல்லாவற்றுக்கும் நாவுக்கரசர் போன்ற மிகப்பெரிய ஞானிகளுக்கே எண்ணத்தை உண்டாக்குவோர் பெருமான் தான் என்றால் மிக சாதாரணமான 3 வகையான நலங்களையும் பெற்றிருக்கிற சகல வகை ஆன்மாக்களுக்கு மட்டும் என்ன இருக்கு? சகல வகை ஆன்மாக்களுக்கு தெரியல இது திருவுருளால் நடைபெறுகிறது என்று தெரியல. ஆனால் அந்த ஞானிகள் நிலையில இருக்கிறவர்களுக்கு சொல்ல போனா இவர்களெல்லாம் சம்பளம் நோந்தான் சேரலொட்டான் என்பது போல அணைந்தோர் தன்மையை எய்தியவர்கள். அதனாலே இவர்களுக்கெல்லாம் நன்றாக இது திருவுருளினால் நடைபெறுகிறது என்பதை உணர்கிற ஆற்றோடையவர். ஆனால் நம்பர் திருவுருளினாலே, நம்பர் என்றால் நம்முடைய விருப்பத்துக்குரியவராகிய குற்றிடங்கொண்டாருடைய திருவுருளினாலே திருப்போரூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து வேவிகளும் காதல் முறி வேட்கை ஊற. இதுதான் தெய்வ சேக்கடார் ஆக்கிற வழி. எப்படி ஓட்டம் பாரு, ஒரு கருத்தை சொல்லுவார். திருப்போரூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவிகளும் காதல் முறி வேட்கை ஊற. காதல் முறி வேட்கை ஊற உருப்படுவார் உடன்படுவாராகிய சம்மதிப்பாராகிய திருவாரூரனை விட்டு பிரிய முடியாத அளவுக்கு ஈடுபாடுடையவனாகிய நம்முடைய நாவுக்கரசன் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று பிரிய மனம் இல்லாமல், ஆனால் பிரிய வேண்டிய கட்டாயம் திருவருளாலே அவருக்கு வருகிறது. என்ன திருவருள்? நீ திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகளை கும்பிடு, ஏத்து. எத்தனை பாடுன்னு அர்த்தம். திருப்போரூர்ல பாட போறார், ரொம்ப பாட போறார். பெருமானோட ஐக்கியமாக போறதே அங்கதான். ஏன்னா திருவருள் எப்படி கூட்டி வைக்குது அவர் பாருங்க. திருவாரூரில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற, அதுவும் அந்த திருவாதிரை திருநாளில் மூலகம் தொழுதேற்றுகின்ற அந்த திருவாதிரை திருநாளில் தேவர்களும் முனிவர்களும் அடியார்களும் சேர்ந்து சேவிக்கின்ற அந்த திருநாளில் அவர்களோடு சேர்ந்து தாமும் வழிபாடு செய்கின்ற அந்த திருநாளில் பெருமானுடைய திருவுருள் என்ன கூட்டுவிக்கிறது என்றால், திருப்புகலூர் அமர்ந்தவர்களும் சிவபெருமான் சேவடிகளை நீ கும்பிடு, நீ ஏத்திப்பாடு என்ற விருப்பத்தை உண்டாக்குகிறது. வேட்கை கூற ஒருப்படுவார் திருவாரூர் உருவாறு தொழுதகன்று. திருவாரூர் உருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து. உடம்பு போயிடுச்சு திருவாரூரை விட்டு, ஆனா மனம் அதை விட்டு போக மாட்டேங்குது. அங்கு உள்ளம் வைத்து நம்முடைய அருமையான நம்முடைய வேதநாயகம் பிள்ளையை பத்தி சொல்லுவான். சுப்பிரமணிய தேசிகர் என்ற சுவாமியோடு திருவாவூடுதுறை ஆதீனத்திலே மகாசன்னிதானமாக இருந்த சுப்பிரமணிய தேசிகர் என்பவர் தமிழறிஞர்களை எல்லாம் போற்றுபவர். உவேசா முதலான தமிழறிஞர்கள். இங்கே மாபெரும் நீதி அரசராக இருந்த வேதநாயகர், அவர் கிறித்தவர். அவரும் கூட சென்று திருவாவடுதுறையில இருக்கிற அந்த மகா சன்னிதானத்தோடு சுப்பிரமணிய சுவாமிகளோடு உரையாடி வருவார். அப்போ சன்னிதானம் அவர் இலக்கணத்திலேயும் இலக்கியத்திலேயும் பல உரையாசிரியர்களுடைய உரைநூல்களிலும் ஆழ்ந்த புலமை உடையவர். சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள்ங்கிறவங்க சாதாரணமானவர் இல்லை. சிவஞான சுவாமிகளுடைய உரைகளிலேயும் பல இலக்கியங்களிலேயும் நம்முடைய நன்னூல் சங்கரமச்சிவாய புலவர் உரை எழுதிய பவனந்தி முனிவருடைய நன்னூல்
அதுக்கு சிவஞான சுவாமிகள் எழுதிய புத்தமுத்துறை. இப்படி பலவற்றில் மிகவும் ஆழ்ந்த புலமை உடையவர், பலருக்கும் பாடம் சொல்லித் தருகின்ற ஆற்றலுடைய சொல்லியும் தந்தவர். அவரோடு இங்கே மயிலாடுதுறையிலிருந்து பல அறிஞர்கள் சென்று உரையாடி வருவார்கள். அதிலே ஒருவர் வேதநாயகம் பிள்ளை. உரைநடையின் தந்தை என்று சொல்வார்கள். பிரகலாதன் சரித்திரம் என்ற முதல் நூலை எழுதியவர். நீதிநாயகர் வேதநாயகர் என்பார்கள். அந்த வேதநாயகம் பிள்ளை அவரை போய் பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வந்தவொன்னா அவருக்கு ஒரு சீட்டு கவி எழுதி அனுப்புறாரு. சீட்டு கவின்னா அந்த காலத்துல கடிதம் சொல்றோம்ல, திருமுகம், ஓலை, சீட்டு கவி, மடல் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆனா இப்ப எதுவுமே இல்லை. எல்லாம் இந்த கைபேசி வந்த உடனே யாரும் கடிதம் இல்லை, கடிதம் விட்டாச்சு, போட்டுங்க. அப்படி அது ஒரு அருமையான இலக்கியம். கடித இலக்கியம் ஒரு அருமையான இலக்கியம். நம்ம நல்லா நினைவு நினைக்கிறேன். முதல் பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிசௌரியிலும் நைனி சிறைச்சாலையிலும் இருந்த பொழுது தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள் உலக வரலாறாயின. தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற ஒரு பெரிய நூல். இந்திய வரலாற்றை தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்றும், உலக வரலாற்றை தி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்றும் எழுதியிருக்கிற மிக பேராற்றுடையவர். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர், வரலாற்றில் புதுமையான சிந்தனைகளையும் கூட சேர்த்தவர். அவர் தன்னுடைய மகளாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கியமாயின. அதே போல டாக்டர் மு அவர்கள் தம்பிக்கு, தங்கைக்கு, நண்பருக்கு என்ற தலைப்பில் எழுதிய கடிதங்கள் மிகச்சிறந்த இலக்கியங்களாயின. இப்படி கடித இலக்கியம் நிறைய சீட்டு கவி என்று 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய தமிழில் நிறைய சீட்டு கவிகள் வந்தன, திருமுகங்கள் வந்தன. இரு பொருள்பட பாடுகிற அமைப்பெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கலம்பகம் போன நூல்களிலே நாம் கண்டறிந்து கொள்ளலாம். இங்கே அந்த சுப்பிரமணிய சுவாமி பத்தி சொன்னேன். வேதநாயகம் பிள்ளை வந்த பிறகு கடிதம் எழுதி அனுப்புவார். சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய தேவே. அவர் பேர் சுப்பிரமணிய சாமி. அவரை சூரை வந்து வணங்குறான். ஏன்னா சாதாரணமா சுப்பிரமணிய சாமியை வணங்குறது தான் சூர். சூர் வந்து வணங்கும் மேன்மை சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். உன்னை பார்த்துட்டு உரையாடிட்டு நேற்று இரவு நான் திரும்பி வந்துட்டேன். ஊர் வந்து சேர்ந்தேன். என் உளம் வந்து சேர காணேன். நான் ஊருக்கு வந்துட்டேன். என்னுடைய மனம் அங்கேயே தங்கி விட்டது. யார் வந்து சொல்லினும் கேளேன், அதனை இங்கு அனுப்புவீரே என்று பாடுவார். யார் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அதனை எனக்கு அனுப்பி வையா, என் மனசு அங்கேயே தங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவார். அது போல நம்முடைய நாவுக்கரச பெருமான் திருப்போலூருக்கு வந்ததுக்கு பிறகும், ஒருவாறு மனம் வைத்து அங்கிருந்து வந்ததற்கு பிறகும் அந்த உள்ளம் அங்கேயே தங்கிருச்சுங்கிறார். இந்த பாட்டை பாருங்க. திருப்பகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் விருப்பமுடன் விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல் புரி வேட்கை கூற ஒருப்படுவார் திருவாரூர் ஒருவாறு தொல்லகன்று. பிரியவே மனம் இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை. திருவூரில் என்ன சொல்லுகிறது? திருப்போலூருக்கு வான்னு சொல்லுது. திருப்போலூர்ல வந்து என்னை கும்பிடுன்னு சொல்லுது, என்னை போற்றி பாடு என்று சொல்லுகிறது. அது திருவருள் வயம். எனவே அந்த திருவருள் ஆணையமே முடிக்க முடியாது. இருந்தாலும் திருவாரூரை விட்டு பிரியவும் முடியல. அதனாலதான் ஒருவாறு தொழுதகன்று அங்கு உள்ளம் வைத்து, திருவாரூர்லயே அவருடைய மனசு தங்கி வச்சு அங்கே உள்ளம் வைத்து பொறுப்பறையன் வடப்பாவை இடப்பாகர் பதிபிறவும் படிந்து போந்தார். இந்த பொறுப்பறையன் வடப்பாவைங்கிற சொல்ல சேக்கடார் சுவாமிகள் பல இடங்கள்ல சிவத்தை குறிப்பிடுகிற பொழுது சொல்லுவாங்க. பொறுப்பறையன் மடப்பிடியும் உடம்புடன் சிவக்களிற்றின் திருப்படம் பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர் பொறுப்படுமா மனத்தோடு பதிபரவும் வணங்கும் திருப்புடன் திங்களூர் மருங்குவழி சார்வார் என்ற அப்பூதேரி நாயனார் புராணம் சொல்லுவோம். பொறுப்பறையன் மடப்பிடின்றா யாரு? மடப்பாவைங்கிறாங்க, வடப்பிடிமை. பொறுப்பறையன்னா பொறுப்புனா மலை, இமவான் பெற்ற மகள். அரையன்னா அரசன், அது போலி.
அரசன் என்று இருக்க வேண்டிய இடத்துல அரையன் இருக்கிறது, சாவுக்கு யா இருக்கிறது, எழுத்து போலி, பொருள் அது மாறாது. ஒரு பறையன் என்றால் மலையரசன் இமவான், அவருடைய மடப்பாவை இளமையான பொம்மை போன்ற அழகான பெண் என்பது பொருள். இந்த மடப்பாவை என்பது ஓமையாகு பேராக உமையம்மை உணர்த்தும். எவ்வளவு இலக்கணங்கள், எவ்வளவு சொற்கள். ஒரு பறையன் மடப்பாவை இடப்பாக, அந்த மடப்பாவையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கிற பெருமான் எழுந்தருள் இருக்கிற பதிப்பிறகும் பணிந்து சென்றார். திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு திருப்பூருக்கு வர்ற வழியில திருப்பள்ளிக்கூடல், திருப்பேரையில், திருப்பனையூர், திருவிற்குடி, இப்படி பல தலங்கள் இருக்குன்னா அந்த தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டே வருகிறார். இதுதான் நமக்கு சேக்கிழார் காட்டுகிற முறை. நீங்கள் ஒரு திருத்தலத்திலிருந்து அடுத்த திருத்தலத்துக்கு போகிறீர்கள் என்றால் போகிற வழியில் வழியிடைப்பட்ட தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு செல்ல வேண்டும். அது ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலையும் மற்றவருடைய வரலாற்றையும் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். சரிங்க, இப்ப இந்த பாடலுடைய முதல் 2 அடிகள் பாருங்க. திருப்புகலூர் அமர்ந்து அருளும் சிவபெருமான். திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தில் விரும்பி, அமர்தல் என்றால் விரும்புதல் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். திருப்புகலூர் அமர்ந்து, புகலூர்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்ததுன்னா, ஆன்மாக்கள் பிறவி வெப்பத்திலிருந்து தங்களை காத்து கொண்டு பெருமானுடைய திருவடியை சரணாக அடைந்து இந்த வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு புகழ் அடைகின்ற இடமாக இருப்பதனால இது பேர் புகலூர் பேர். வடமொழியிலே அதை சரண்யபுரம் என்பார்கள். பெருமானுடைய திருவடியை சேரணும். எதுக்காக? ஒரு வெப்பத்திலிருந்து குளிர்ச்சியை நாடி செல்வது இயல்பு. வெப்பத்தில் அணைந்து கொண்டிருக்கிற ஆன்மா உடம்பு குளிர்ச்சியை கண்டா வெயிலின் அருமை நிழலில் தெரியும், வெயிலின் கொடுமை நிழலில் தெரியும். அது போல இந்த பிறவி என்ற வெப்பத்தினாலே வாடிக்கொண்டிருக்கிற ஆன்மா அந்த பிறவி வெப்பத்திலிருந்து தப்பி திருவடி நீளவாகிய குளிர்ச்சியான இடத்தை சென்று புகழ் அடைகின்ற இடம், அதனாலே புகழூர்னு பேர். அப்படி திருப்புகலூர் அமர்ந்து விரும்பி அருளும், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்து தன்னுடைய திருவடியில் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிற பெருமானுக்கு பேர் அக்னீஸ்வரன் பேர். அந்த சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்துகிற சிவபெருமானுடைய சேவடிகள் மிக இன்றியுமே அது பெருமானுடைய திருவடி புகழ்ச்சியே போதுமா. திருவடி திருத்தாண்டவனே ஒரு தாண்டகம் பாடி இருக்கிறார். அந்த செம்மையான அடி வீடு பெற்று தருவது சேவடின்னு பிரிச்சீங்கன்னா செம்மை அடின்னு வரும். செம்மை என்பது திருநின்ற செம்மை. திருநின்ற செம்மை எதுன்னா பாசனிக்கம் பெற்று சிவப்பேரை தருகிற செம்மை. அப்படி திருநின்ற அந்த சேவடிகளை கும்பிட்டு கூடும் அன்பினில் கும்பிடல் ஏந்தி வீடும் வேண்டாம் கடலில் விளங்கினார் அல்லவர் அப்படி அடியார்கள். அப்படி கும்பிட்டு ஏத்தன்னா போற்றி பாடுது. அவ்வாறு ஏத்தி பாடுகின்ற விருப்புடைய உள்ளத்து, விருப்பத்தை உடைய உள்ளம். விருப்புடைய உள்ளம்னா விருப்பத்தை உடைய உள்ளம், 2வது தொகை. விருப்புடைய உள்ளத்து மேவி எழும் காதல், விருப்பம் காதலாக மாறுகிறது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க செய்கிறது. அவ்வாறு விருப்புடைய உள்ளத்து, அதாவது விருப்புக்கும் காதலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கோவலன் கண்ணகியிடம் கொண்டது காதல் என்றால் மாதவியிடம் கொண்டது விடுதல் அறியா விருப்பு என்று எழுதுவார் சேக்கிழார். இது இளங்கோவடிகள். விடுதல் அறியா விருப்பினன் ஆகி, எனவே இந்த விருப்பம் மேலும் மேலும் தொடர்கிற பொழுது காதலாக மலரும். அதான் இங்க விருப்புடைய உள்ளத்து மேவி, முதல்ல விருப்பமான உள்ளத்திலே பொருந்தி எழும், மேலும் மேலும் அந்த விருப்பமானது எழுகின்ற காதல், பெருமானத்துக்கு கொண்ட காதல் புரிதல் என்றால் இடைவிடாமல் செய்வது. தைலதாரேன்னு சொன்னோம்ல, அதான் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இறையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிதல் என்றால் இடைவிடாது செய்தல். இங்கே பாருங்க, மேவி எழும் காதல் காதலை தொடர்ந்து செய்கின்ற வேட்கையானது மிக. விருப்பம் காதலாகி காதல் வேட்கையாகும். எப்பொழுதும் பிரிந்து செல்ல முடியாத அளவுக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்ச்சியை தூண்டுகிறது வேட்கை. அப்படி வேட்கை கூற என்றால் மிகு என்பது இடைவிடாது பெருகின்ற தன்மைதான் அந்த வேட்கை என்று சொல்ல வேண்டும். வேட்கை கூற
ஒருப்படுவாராகிய சரி திருவாரூருக்கு சென்று திருப்போலூருக்கு சென்று அந்த திருப்போலூர் ஆளுகின்ற சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் ஏற்றி பாடுவோம் என்று ஒருப்படுவாராகிய, ஒருப்படுதல் என்றால் உடன்படுதல், சம்மதித்தல் என்று பொருள். அவ்வாறு உடன்படுவாராகிய நாவுக்கரச பெருமான் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று, திருவாரூர் விட்ட பிரிய மனம் அல்ல, பிரிய மனம் இல்லாமலும் பிரிந்து செல்ல வேண்டிய திருவுருள் தன்மை இருப்பதனாலும் ஒருவாறு பிரிந்து தொழுது பெருமானை வணங்கி விட்டுதான் போகிறார். அது முறை, அது தொழுது அகன்று அங்கு உள்ளம் வைத்து புற்றிடம் கொண்டாரிடத்தையே தன்னுடைய உள்ளத்தை விட்டுவிட்டு பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிபிறவும் படிந்து திருஆரூரிலிருந்து திருப்போலூர் போகிற வழியில் இருக்கிற பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர்னா சிவன் என்பது பொருள். மலையரசன் மகளாகிய உமையம்மையை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டிருக்கிறவராகிய பெருமான் எழுந்தோழி இருக்கிற பதிபிறவும் பணிந்து, பதிகள் போகிற வழியில் இருக்கிற பதிகள் பிறவற்றையும் பணிந்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டு போந்தார், சென்றார் அர்த்தம். திருப்போலூரை நோக்கி செல்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்பது அருமையான பாடல். இந்த பாடல்ல இங்கே இந்த திருப்போலூருக்கு வர வேண்டும் என்ற திருவருள் நோக்கம் எதனாலே வந்தது என்றால், நாம் முதல்ல சிந்திக்கிறது திருப்போலூருக்கும் நம்முடைய நாவுக்கரசருக்கும் நிரம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. கடைசியில அங்கதான் போறார், திருப்போலூருக்கு வந்துடுறார், திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கு எந்த பற்றும் இல்லை என்பதை பெருமான் உலகத்துக்கு காட்டுகிறார். அவரை சோதிக்கல. நாவுக்கரசருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எதுவும் இல்லை என்பது நான் பெருமானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஏன் பிறகு தேவலோக மகளிர்கள் எல்லாம் பொய்மாய வேங்கடவுள் புலம்பா நின்ற என்று பாடுறாரு. அப்படி அந்த பெண்கள் எல்லாம் வந்து இவருக்கு முன்னாலே ஆடவும் பாடவும் செய்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்த உணர்வு ஏதேனும் இருக்கிறதா என்பதை இந்த உலகத்தாருக்கு தெரிவிக்க. எந்த உணர்வும் இல்லை. சரி, பொன்னாசை பெண்ணாசை இல்லை, பொன்னாசை இருக்கிறதா? அவர் எங்கெல்லாம் உழவார கல்வியினாலே குத்துகிறாரோ அங்கெல்லாம் செம்பொன்னும் மணிகளும் சேர்ந்து வர எல்லாவற்றையும் அந்த திருக்குளத்திலே வாரி வீசுகிறார். அதான் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குகின்ற அடியார் திருக்கூட்டத்தினுடைய தன்மை நாவுக்கரசு பெருமானுக்கு அங்கே காட்டப்படுகிறது. இதையெல்லாம் பெருமான் செய்தது எதற்காக என்றால், உலகத்தவருக்கு காட்ட எல்லாம் யான் எனது என்னும் பற்றுகள் முற்றிலுமாக அற்று போனவர். எனவே அவர் வீடு பெறுவதற்கு தகுதியுடையவர், தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு தகுதியுடையவர் என்பதை காட்டுவது. அதான் இங்கே எல்லாம் திருவருளினால் நடந்ததுதான். இன்னும் என்ன அந்த திருவருள் சிறப்பு என்னாச்சுன்னு சொன்னா, திருப்போலூரை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வு எழுந்ததே திருவருளால் தான். முதல் பாட்டுல பிடிச்சு காட்டினார். அப்போ திருப்போலூருக்கு வருகிற பொழுது பல தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். திருப்புகலூருக்குள்ள இன்னும் வரல. ஆனால் திருப்புகலூர்ல அதுக்கு முன்னாடியே வந்திருக்கிற சீர்காழி பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமானுக்கு இவர் திருவாதிரை திருநாளில் வழிபாடு செய்துவிட்டு திருப்புகலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்த உடனே அடியார்கள் பலர் சூழ புடை சூழ அவரை வரவேற்க செல்கிறார். அப்ப ரெண்டு பேரையும் மீண்டும் இரண்டாவது முறையாக சந்திக்க வைக்கிறார். சந்திக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் திருவாதிரை என்னும் திருநாளினுடைய சிறப்புகள் என்ன என்று, திருவாதிரைன்னு கேட்கல, திருவாரூரின் சிறப்புகளை சொல்லுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் கேட்க திருவாதிரையினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலையை பெருமான் திருவருளாலே உண்டாகிறது. அதன் பின்னாலே ரெண்டு பேரும் இவர் திருப்பூருக்கு முன்னாடி வருவார், அதற்கு பிறகு அவர் வந்து சேர்வார். தூரமாக சேர்ந்து பல தலப்பயணங்களை மேற்கொள்வார்கள். அவ்வாறு போகிற பொழுதுதான் திருவழிமிழலையிலே படிக்காசு பெற்று பசி பிணியை போக்குவார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து திருமறைக்காட்டுக்கு செல்வார்கள். அந்த திருமறைக்காட்டுல ஒருவர் கதையை திறக்கவும் இன்னொருவர் அடைக்கவும் பாடுவார்கள். இப்படிப்பட்ட சிவனரிகள் பரப்புகிற நிலையெல்லாம் பார்க்கிறோம். பிறகு திருவாரூருக்கு போற ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதன் பின்னாலே பாண்டிய நாட்டிலிருந்து மங்கையருக்கு தனி அரசி பாருங்க, அங்கேயும் ஒப்பற்ற. இங்க இவரை சொல்ற பொழுது நாவினுக்கு தனி அரசர் என்று சொன்னாரல்லவா, ஒப்பற்ற
கவிதை பாடுவதில் வல்லவர். நாவினுக்கு தனி அரசர். நாவுக்கரசர் என்ற பெயரே பெருமான் வைத்ததுதான். அப்படிப்பட்ட பேரிலும் ஒப்பற்ற கவிதை பாடுகின்ற ஆற்றல் மிக்கவர் என்பதை இங்கே சேக்கடார் கூறுவது போல, அங்க மங்கையருக்கு அரசின்னு சொன்னா போதும், மங்கையருக்கு தனி அரசினார். பெண்களுக்குள்ளே ஒப்பற்ற தன்முடையவராகிய, ஏனென்றால் அவர் சைவ சமயம் சார்ந்தும் குலச்சிறையார் என்ற சைவ அடியாரோடு இருந்தும் தன்னுடைய கணவன் மனம் கோணல் கூடாது என்பதற்காக, அவன் கண்டுமுட்டாக கூடாது என்பதற்காக திருநீரை தன்னுடைய நெற்றியில் அணிந்து கொள்ளாமல் மார்பிலே பூசிக்கொள்வான். முத்தின்தாழ் விளமும் சந்தன குழம்பும் தன் மார்பினில் இளங்க பத்தியார் இருந்த பாண்டிமாதேவி என்று பாண்டிமாதேவியினுடைய சிறப்பை ஞானசம்பந்த பெருமான் 5 பாடல்களிலே சிறப்பித்து பாடுவான். இங்கே பின்னாலே அது பார்க்க இருக்கிறோம். அதுபோல இங்கே திருமறைக்காட்டில கதவு திறக்கிறது, அடைக்கிறது, அதுக்கு பிறகு திருவாங்கூருக்கு செல்வது, அங்கே தங்கி இருக்கிற பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் அனுப்பிய பரிசனங்கள் வந்து அடைப்பது, அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் நடைபெறுகிற உரையாடல்கள், சமண சமயத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் அவர் சொல்லுவது, பரசமய நிராகரிப்பு தான் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் என்பதை காட்டுகின்ற செயலாக வேறு தோழி முந்தன் பாடி அவர் மதுரைக்கு வருவது, இப்படி பல நிகழ்ச்சிகள் காரணம். பல நிகழ்ச்சிகளுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது திருப்புகழூர்ல திருநாவுக்கரசரை கொண்டு வந்து சேர்க்கின்ற திருவருள். அதான் இந்த சென்ற பாடலுடைய 229வது பாடலுடைய ஈற்றடியில பார்க்கிற பொழுது, நாவினுக்கு தனியரசர் நயக்கும் நாள் நம்பர் திருவருளினாலே, நம்முடைய விருப்பத்துக்குரிய பெருமானுடைய திருவருள் தான் இவ்வளவு செயலுக்கும் அடிப்படை காரணம் ஆயிற்று. அதனாலே அவர் திருப்போரூர் அமர்ந்து அருளும் சிவபெருமான் என்று சில இடங்களில் குறிப்பிடுவார். மற்ற இடங்களில் வேற பேர் சொல்லிட்டு வருவார். சிவபெருமான் சிவன் என்று சில இடங்களில் குறிப்பிடுவார். அதுபோல சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்துகிற சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று பொதுவா சொல்லல, பெருமானுடைய திருவடிகளை வழிபாடு செய்ய வேண்டும், கும்பிட வேண்டும், போற்றி பாட வேண்டும் என்னும் விருப்பம் உள்ளத்திலே மேவி, அது மேலும் காதலாக மறந்து அது வேட்கையாக மிக திருப்போரூருக்கு வர சம்மதிப்பவராகிய சம்பந்த நாவுக்கரச பெருமான் ஒருவாறு தொழுது அகன்றார். பிரிய மனமில்லாமல் திருவாரூர் இறைவனை தொழுது அகன்று அவ்வாறு அகல்கிற பொழுதும் தன்னுடைய உள்ளத்தை திருவாரூரிலே வைத்துவிட்டு திருப்போரூர் போகிற வழியில பெருமான் எழுந்தவர்களுக்கு திருத்தலங்கள் பலவற்றையும் வழிபாடு செய்து கொண்டு சென்றார் என்பது 230வது பாடல். அடுத்த 231வது பாடல் வாங்க. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அந்நாளில், இப்ப நம்ம திருஞான சம்பந்தர் அங்க தங்கியிருக்கிறார் வந்திருக்கிறான்னு நான் சொன்னேன் தவிர சேக்கடார் பாட்டுல இதுவரைக்கும் நம்ம சொல்லல. சேக்கடார் என்ன சொன்னாரு, திருவாரூர்ல திருவாதிரைத்த நாளுடைய சிறப்புகளை எல்லாம் கண்டு சேவித்து அங்கிருந்து நாவுக்கரசர் திருவருளினாலே திருப்புகலூருக்கு செல்ல வருகிறார் என்ற செய்திதான் இதுவரையும் பார்த்தோம். அவ்வாறு திருப்புகலூருக்கு போகிற பொழுது பல தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டே திருநாவுக்கரசர் வருகிறார். அந்நாளில் திருப்புகலூர்ல ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். முன்னாடி ஒரு தடவை சந்திச்சுட்டாங்க, நமக்கு தெரியும். சீர்காழியில அடியார்கள் சொல்ல கேட்டு நாவுக்கரசர் வருகிறார் என்று அணிந்தவுடனே சென்று எதிர்கொண்டு அழைத்து வருவார். அவர் வணங்க, அவரை இவர் வணங்க நாம் பார்த்திருக்கோம். அப்போ 2 பெரும் கடல்கள் ஒன்று சேர்ந்தார். 2 புண்ணிய கன்றுகள் ஒன்று சேர்ந்தது போல 2 பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் என்ற செய்தி அங்கே பார்த்திருக்கிறோம். அது முதல் சந்திப்பு. 3 முறை சந்தித்துக் கொள்வார்கள். 3 முறை மிக அற்புதமான முறை. இந்த 2வது முறை சந்திக்க இருக்கிறார்கள். அதை இங்க சொல்லுகிறா பாருங்க. அந்நாளில் எந்நாளில் ஒரு பறையன் மடப்பாக இடப்பாக படிவரவும் பணிந்து போந்தார் அல்லவா. திருவாரூரிலிருந்து புறப்பட்டு புகழூர் செல்லுகிற வழியிலே இருக்கிற சிவாலயங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நாவுக்கரசர் போகின்ற அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தர், ஆளுடைய அரசு நாவுக்கரசு, ஆளுடைய அடிகள் மணிவாசகர், ஆளுடைய நம்பியார். எவ்வளவு பெருமானார் ஆட்கொள்ள பெற்றவர்களை சொல்லுகிற பொழுது சைவம் இவ்வாறு அவர்களை அழைக்கிறது. அவருடைய பிள்ளையார் ஆட்கொள்ள பெற்ற
சிவஞான தெள்ளமுதத்தை அம்மை தன்னுடைய முளைப்பாலில் குழைத்து அருளிய தன்மையினாலே ஆட்கொள்ள பெற்றமையினாலே அவர் அவருடைய பிள்ளையாரானார். மகன்மை முறையாகிறார். தாயினுடைய பாலை குடித்ததனாலே மகன்மை முறையாகிறார். அவருடைய பிள்ளையார். அவருடைய அரசு இவர் ஆட்கொள்ள பெற்ற அரசு. சூளை மடுத்து ஆழ்வம் என்று பெருமானாலே அருள் செய்ய பெற்று ஆட்கொள்ள பெற்ற அரசு. இன்னொருவர் ஆளுடைய நம்பி, தடுத்தாட்கொள்ள பெற்ற நம்பி. நான்காவது ஆளுடைய அடிகள். எங்கோ சென்று கொண்டிருந்த குதிரை வாங்க பெரும் தனத்தோடு சென்று கொண்டிருந்த மடிவாசக பெருமானை அந்த குருந்த மரத்தில் நடந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து சிவ ஒலி கேட்க அங்கே சென்ற பொழுது எல்லா தீட்சையும் செய்தார் அல்லவா. நயன தீட்சை, ஸ்பர்ச தீட்சை, உபதேச தீட்சை, திருவடி தீட்சை ஆக எல்லா தீட்சைகளையும் செய்து தன்னுடைய அடியானாக ஏற்றுக்கொண்ட ஆளுடையவராக ஏற்றுக்கொண்டார். அதுக்கு ஆளுடைய அடிகடந்து பேர். அப்படி இங்கே அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகலி அதன்கண் நின்றும். புகலி இது புகழூர் வேறு, புகலி வேறு. அது தேவர்கள் அரக்கர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக புகுந்த இடம் புகலி, திருப்புகலி. இந்திரன் முதலானவர்கள் அரக்கர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் அவர்களுக்கு அஞ்சி போய் புகுந்த இடம் காப்பதற்காக அடைக்கலமாக புகுந்த இடம் திருப்புகலி. 12 திருப்பெயர்களுக்கும் 12 காரணங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். இன்னையெல்லாம் வழிமொழி திருராகம் என்ற ஒரு பகுதியில் படித்தறிந்து கொள்க. ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற ஒரு பதியம் வழி மொழி திரு இராகம் 12 பாடல்களை உடையது. மிக அற்புதமான பதியம். ஒரு எழுத்தை வைத்தே ஒரு பாடல் முழுவதும் எழுதார். அது மாதிரி அமைந்திருக்கிற பதியம். அதுல ஒவ்வொரு திருத்தலம், பிரம்மனூர் ஏன் பெயர் வந்தது, வேணுபுரம் ஏன் பெயர் வந்தது, குச்சவயம் ஏன் பெயர் வந்தது, தோணிபுரம் என்று பெயர் வந்ததுக்கான காரணத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடி காட்டுகிறார். அது வழி மொழி திரு இராகம். இராகம்னா என்பதுல இலக்கணம்லாம் வேற, நாம் பல வகுப்புகளில் சொல்லி இருக்கிறோம். அப்படி அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்போலி அதன்கண் நின்றும். திருப்புகலில் இருந்து அதன்கண் அந்த இடம், 7ஆம் வேற்றுமை இடப்பொருள். திருப்புகலி அதன்கண் நின்றும் என்றால் திருப்புகலி என்னும் தன்னுடைய திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு பன்னாக பூணணிவார் பயின்ற திருப்பதிபலவும் பணிந்து செல்வார். பாம்பை அணிகலனாக அணிந்திருக்கின்ற பெருமான் எழுந்த வழிபாட்டுக் கொண்டிருக்கிற பதிகள் பலவற்றையும் வழிபட்டு கொண்டே செல்வாராகிய ஞானசம்பந்த பிள்ளையார். பன்னாகம்னா பாம்புன்னு அர்த்தம். பல்லை உடைய என்று பல்லிலே விஷம் உடையது. பன்னாகம் என்ற ஒரு சொல்லாக பிரிக்காமல் சொன்னாலும் பாம்பு என்பதுதான் பொருள். அந்த பன்னாக பூண் அணிவார். பன்னாகத்தை பூணாக அணிகலனாக அணிகின்றவர் பெருமான் தான். அந்த ஆற்று வேற யாரும் கிடையாது. பன்னாக பூண் அணிவார் பயின்ற திருப்பதிபலம். விளங்க வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற தலங்கள் பலவற்றையும். இந்த தலையாத்திரையில போல திருக்கண்ணார் கோயில் அங்கேயா சொன்னாங்கல்ல, அந்த கோமான கொடி அங்க இருந்தா வருவார். திருக்கண்ணார் கோயில் பிள்ளைக்கு ஹோட்டல் அதான் தரிசித்துக் கொண்டே அப்படி வருவார். ஒரு எவ்வளவு தலங்கள் என்றால் ஞானசம்பந்த புராணத்துல 279வது பாடல் இருந்து 491வது பாடல் வரை இருக்கிற அவ்வளவு பாடலையும் பார்த்தோம்னா அத்தனை தலங்களும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு திருப்போலூருக்கு வந்து முருகநாயகனுடைய மடத்திலே தங்கியிருக்கிறார். அதான் பன்னாக புழணிவார் பயின்ற. பயிலுதல் என்றால் விளக்கமாக எழுந்தவழி எல்லாருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற திருப்பதி. பெருமான் எழுந்தவள் இருக்கிறான், அதுதான் திருப்பதி. அவ்வாறு அந்த திருப்பதிகள் பலவற்றையும் பணிந்து செல்வாராகிய, செல்வார் என்பது வினைமுற்று இல்ல, முற்றெச்சம், ஒரு முற்றே எச்சமாகும். செல்வாராகிய ஞானசம்பந்த பிள்ளையார் புன்னாகம் அணங்கமழும் பூம்புகலூர் வந்தரஞ்சி. புன்னாகம் புன்னைவனம். புன்னைதான் அந்த திருத்தலத்தினுடைய தலமரம். சுரப்புன்னை புன்னைன்னு சொல்வார்கள். அப்போ புன்னாக மணங்கமழும் புன்னை என்னும் மரம், மலர்கள் மணங்கமழ்கின்ற பூம்புகலூர் வந்தேரஞ்சி. அழகான புகழூர். என்ன சொல்ல போனா அதுக்கே பூம்புகலூர் பேரு சொன்னா, தாமரை பூக்குள் இருக்கிற ஒட்டு போல அந்த திருக்குளத்துக்கு மையத்திலே, அகழிக்கு மையத்திலே அருமையான தாமரை பூ போல அமைந்திருக்கிற கோயில். அதனால பேர் பூம்புகலூர் என்ற பெயர் உண்டுன்னு சொல்வார்கள். அந்த பூம்புகலூர் வந்திரஞ்சி ஞானசம்பந்த பிள்ளையார் வந்திரஞ்சி. பாருங்க, ஆளுடைய பிள்ளையார் வந்திரஞ்சி. அந்நாளில் வந்திரஞ்சி
திருப்போலி அதன்கண் நின்றும் வந்திரஞ்சி அப்படியெல்லாம் கொண்டு கூட்ட வேண்டும் பாரு. அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் வந்திறங்குகிறார். திருப்போலூர்ல வந்திறங்குகிறார். திருப்போலி அதன்கண் நின்றும் வந்திறங்குகிறார். பன்னாக பூணணிவார் பதிகள் பிறவற்றையும் பணிந்து கொண்டே வந்திறங்குகிறார். புன்னாக வணங்கவனும் பூமுகலூருக்கு வந்திறங்குகிறார். அவ்வாறு வந்திறங்கி பொருளில் சீர்த்தி மின்னாரும் பொறி முன்னோல் முருகனார் திருமணத்தில் வேவுங்காரை. வந்தவர் எங்கே தங்குகிறார்? ஒரு மடத்திலே தங்குகிறார். முருகநாயனாருடைய மடத்துல தங்குகிறார். நமக்கு தெரியும் முருகநாயனார்னு ஒருத்தர் வைகரை பொழுதில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அயையும் கட்டி கொண்டு அந்த அலர இருக்கிற மலர்களை எல்லாம் வரித்து கொண்டு வந்து நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ என்ற பல்வேறு 4 வகையான மலர்களையும் தனித்தனி கூடையிலே பறித்து வந்து வேறிடத்திலே அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கட்டி காலங்கள் தோறும் இந்த காலத்தில் இந்த மலர் மாலை அனுப்ப வேண்டும் என்று காலங்கள் தோறும் அனுப்பி கொண்டிருக்கிற சிறப்பு. இது தொடையல், இது பிணையல், இது இண்டை, இது மாலை, இது ஆரம் என்று பல்வேறு வகையாக பல்வேறு அந்த 4 வகை மலர்களை கொண்டு மாலைகளாக தொடுத்து தனித்தனியே இந்த காலத்துக்கு இது உரியது, இது காலை சந்திக்கு உரியது, இது நண்பகலுக்கு உரியது, இது சாயரட்சிக்குரியது என்று காலங்கள் தோறும் அனுப்பி கொண்டே இருக்கின்ற சிறந்த தொண்டர் முருகநாயனார். அதனாலதான் பாருங்க பொருவில் சீர்த்தின்னு சொன்னார். ஒப்பற்ற புகழை உடைய முருகனார், பொருவில் சீர்த்தி முருகனார். அடுத்த வரையில பாருங்க முருகனார் பொரு இல் ஒப்பு இல்லாத. பொரு என்றால் ஒப்பு, சமம். பொரு இல்லை என்றால் சமம் இல்லாத, இவருக்கு இணை இல்லாத, ஒப்பு இல்லாத, சீர்த்தி புகழை உடைய முருகனார். அந்த முருகனாருக்கு இன்னும் என்ன சிறப்பு இருக்குன்னா மின்னாரும் புரி முன்னூல் முருகனார். அவர் அந்த குலத்திலே பிறந்தவர். மின்னலை போல ஒளி வீசுகிற முப்புரியாக திரட்டப்பட்ட முன்னூறு அணிந்த மார்புடையவராகிய முருகனாருடைய திருமணத்திலே மேவுங்காலை வந்திறைஞ்சி மேவுங்காலை ஆளுடைய பிள்ளையார் வந்திறைஞ்சி மேவுங்காலை திருப்புகலி அதனின்றும் புறப்பட்டு பதிபலவும் வணங்கி கொண்டு பன்னாகம் அணிந்தார் பதிபலவும் வணங்கி கொண்டு புன்னாக வணங்கமழும் பூம்போலூருக்கு வந்திறைஞ்சிய பொழுதும் அங்கே எங்கே தங்கினார் என்றால் பொருவில் சீர்த்தி. அந்த பொருவில் சீர்த்திக்கு தான் நான் அவ்வளவு சொன்னேன். முருகநாயனார் எப்படிப்பட்ட சிறப்புடையவர் என்றால் வைகரை பொழுதில் எழுந்து நீராடி திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டு மலர் பறித்து 4 வகை போயும் நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ என்ற 4 வகை மலர்களையும் தனித்தனியே பறித்து குடைகளில் வைத்துக் கொண்டு தனியிடத்தில் அமர்ந்து அவற்றையெல்லாம் மாலையாக தொடுத்து இண்டையாக கட்டி தொடையலாக தொடுத்து பிடையலாக பிணைத்து எல்லாவற்றையும் உரிய காலங்களில் அனுப்புவதென்ற ஒரு சிறப்புடையவர். அது மற்ற சிறப்பு. இன்னொன்று ஆளுடைய பிள்ளையாரையும் ஆளுடைய அரசையும், அதாவது ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் ஒரு சேர தன்னுடைய திருமணத்தில் அழைத்து வைத்து வரவேற்று உபசரிக்கின்ற பேறு பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் அங்கே சிறுத்தொண்டர் வந்திருக்கிறார், திருநீலாக்க நாயனார் வந்திருக்கிறார். இப்படி பல அடியார்களை தன்னுடைய திருமணத்திலே வரவேற்று உபசரிக்கின்ற சிறப்புடைமையினாலே அவர் கோவில் சீர்த்தி உடையவர். எல்லாவற்றுக்கும் சிறப்பாக கடைசியிலே ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு நல்லூர் பெருமணத்தில் திருமணம் நடைபெறுகிற பொழுது அந்த திருமணத்திலே பக்குவ ஆன்மாக்கள் எல்லாம் அந்த பேரொடி பிழம்பில் 2 கடந்தார்கள் அல்லவா, அந்த நிலையில் முருகநாயனாரும் சென்று சேர்ந்தார். இப்படி பல சிறப்புகள் இருப்பதனாலேதான் தெய்வ சேக்கிழார் ஒரு வார்த்தையை போடுகிறார் என்றால் மிக ஆழமான பொருள்களை தன்னகத்து கொண்டிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். பொருவில் சீர்த்தி, பொருளில் சீர்த்தி மின்னாரும் புரிமுன்னூல் முருகனார். முருகன் என்று சொல்லலாம், முருகனார் அறியாது. ஆர் என்னும் சிறப்பு வீதி. அவர் மின்னாரும்னா மின்னலை போல ஒளி வீசுகிற முப்புரியாக திரட்டப்பட்ட முன்னூல் அணிந்த பூநூல் அணிந்த மார்பு உடையவராகிய அந்த முருகநாயனாருடைய திருமணத்தில் வேவுங்காலை, திருமணத்தில் அவருடைய பிள்ளையார் தங்கியிருந்த நேரத்தில், அவ்வாறு அவர் தங்கியிருந்த நேரத்துலதான் நம்முடைய நாவுக்கரசர் ஒருவாறு அங்கிருந்து அகன்று மனம் அங்கு வைத்து பதிபலவும் பணிந்து திருப்போரூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
முருகனார் மடத்திலே ஞானசம்பந்தர் இருக்கிறார். இவர் திருவாரூரில் எல்லாவற்றையும் வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு மனத்தை அங்கே வைத்து பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும், திருப்போரூருக்கு வர வேண்டும் என்று திருவருள் குறிப்பினாலே வந்து கொண்டிருப்பவர் வழியில் இருக்கிற தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதான் இங்க சொல்ற பாருங்க, ஆண்ட அரசு எழுந்தருளி. ஆண்ட அரசு பெருமானால் ஆட்கொள்ள பெற்ற நாவுக்கரசு. ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாரூர் மணிப்புட்டில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்போலூர் நோக்கி மீண்டருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விருப்பினோடும் ஈண்டு பெறும் தொண்டர்குழாம் புடைசூழ எழுந்தருளி எதிரே சென்றார். ஒரு பெரிய வரலாறை இப்ப 4 அடிகளில் மிக தெளிவாக சொல்ல முடிகிறது. அது எல்லா கவிஞனுக்கும் வாய்க்கின்ற பேர் இல்லை, மிகச்சிலருக்கு தான். அதுவும் 12ஆம் நூற்றாண்டில் இந்த 2 பேருக்கு தான், சேக்கடார் பெருமானுக்கும் தெய்வ சேக்கடாருக்கும் கல்வியில் பெரியார் ஆகிய கம்பனுக்கும் தான். இவரை தெய்வ சேக்கடார்னு சொல்வார்கள், அவரை யாரும் தெய்வ கம்பன் சொன்னதில்லை, கல்வியில் பெரியன் கம்பன் சொல்லுவாங்க. ஆனால் அவர் பாடிய முதல் பாடல் கூட பெருமானுடைய ஐந்தொழில் கூத்தை சொல்வதனாலே திருமாலை பாடிய பாடல் அல்ல. உலகம் யாவையும் தாம் உலாக்கலும் தோற்றம் நிலைபெறுத்தலும் தீதி. உலகம் யாவையும் தாமுலாக்கல் நிறைவேறுத்தலும் நீக்கலும் சம்ஹாரம். தோற்றம் திதி சம்ஹாரம். மூணு செய்யறது யாரு? அவன் அவன் அவையதும் அவை மூன்று இளவையில் அந்த பெருமானுடைய செயல்தான் அந்த மூன்றும் என்று முதல் சூத்திரம் சொல்வது போல இங்கேயும் உலகம் யாவையும் தாம் உலாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டு. அழகிலா விளையாட்டு என்றால் அதுல அந்த மறைத்தலும் அருளும் அடங்கி போகிறது. அழகிலா விளையாட்டுடையானவன் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரணாங்கள் என்று இந்த ஐந்தொழில் கூத்தையும் நடத்துபவன் என்று அங்க முதல் பாடலை பொதுவா சொல்றேன், திருமால் சொல்லல. ஆனால் அது திருமாலாக இருந்தாலும் பெரிய சிவ வழிபாட்டில் போறதான். கண்ணனுக்கு நம்ம உபமன்ய முனிவர் தான் சிவதீட்சை செய்து வைத்தார். அவன் நாள்தோறும் சிவ பூஜை செய்பவன். தருமனும் அர்ச்சனனும் பீமனும் சிவ வழிபாட்டில் இருந்தவர்கள். அதுபோலதான் ராமபிரான் நிறைய இடங்கள்ல சிவனுடைய பெருமை கபராய போற்றப்படுகிறது. ஒரு இடத்துல சொல்றார் விஸ்வாமித்திர முனிவர், எங்களை போன்றவர்களுக்கு துன்பம் வந்தா உங்ககிட்ட வருவோம், இல்லாட்டி போனா கைலைக்கு போவோம் என்று சொல்லுவார். என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறுண்டு உடையரானால் இங்கே வருவோம், அல்லது அந்த வெள்ளிப்பனிமலை மேவுவோம் சொல்றார். அப்போ கம்பர் பல இடங்களிலே சிவத்தை உயர்த்தி தான் பாடியிருக்கிறார். அது போல நம்ம இங்க பாருங்க, அந்த 2 பேருடைய சிறப்பு சொன்ன ஆண்ட அரசு எழுந்தருளி, இறைவனாலே ஆட்கொள்ள பெற்ற அரசு அர்த்தம் ஆண்ட அரசு தான். அவர் எழுந்தருளி வருகிறார் என்ற செய்தியை ஞானசம்பந்த பெருமான் முருகனார் மடத்திலே இருக்கிற பொழுது கேள்விப்படுகிறார். அதான் இங்க சொல்லப்படுகிற செய்தி. ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாவூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழ்கிற அழகான திருவாரூர், அங்கே புற்றிடம் கொண்டாக வாழ்கிற மணிப்புற்றுனா அழகிய புற்று, அந்த புற்றில் அமர்ந்து வாழும். அமர்ந்து என்றால் விரும்பி, புற்றில் விரும்பி யாராவது வாழ்வார்களா என்றால் நம்முடைய இறைவன் மட்டும்தான் வாழ்வார். பட்டு பீதாம்பரத்துல செழிப்பார் திருமால், அன்னப்பறவையில் ஏறி அறைவார் ஒருவர். ஆனால் அவர்களெல்லாம் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள். பிறவாயாக்கை பெரியவனாகிய நம்முடைய பெருமான் தான் மணிப்புற்றில் அமர்ந்து வாழுகின்ற நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு அழகான மணிப்புற்றில் எழுந்தொழி நிறைவேற வீற்றிருக்கும். பாருங்க, அமர்ந்து வாழும் சொன்னார். நிகழ்காலத்துல மலை நிற்கும், ஆறு ஓடும். அது போல பெருமான் வாழும் என்றால் வாழ்ந்தன்னு சொல்லல, வாழ்கின்றன்னு சொல்லல, வாழப்போன்னு சொல்லல, வாழும் என்று சொல்லாலே குறிப்பிடுகிற பொழுது வாராக்காலத்தின் நிகழ்காலத்தின் இல்லை, அந்த இல்ல எக்காலம் முக்காலத்திலும் ஒத்தியல் குறை செப்போர் நிகழும் காலத்தானே என்று ஒரு தொல்காப்பிய சூத்திரம். இறப்பு நிகழ்வு எதிர்வு என்று 3 காலத்திலும் நிலைபேருடையவராக வாழ்கின்றவர்களை நிகழ்காலத்தில் சொல்ல வேண்டும். ஆறு ஓடும் சொல்லுவாங்க. ஆறு ஓடியது, ஆறு ஓடுகிறது, ஆறு ஓட போகிறதுன்னு சொல்லல. ஆறு ஓடும்னாலே
அந்த நிகழ்காலத்தை சொன்னால் அது எக்காலத்துக்கும் ஒத்தியல் பொருள். மலை நிற்கும். அதுபோல நிலைபெயருடையவராக பெருமான் வாழ்கிறார் என்று சொல்கிற பொழுது ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாரூர் மணி எங்க போனாரா? அழகிய ஆரூர்ல இருக்கிற மணிப்புற்றில் அழகான புற்றிடம் கொண்டாடுகிற வந்து பெருமான் அந்த புற்றிலே அமர்ந்து வாழுகிற, விரும்பி நிலைத்து வாழ்கிற நீண்ட சுடர் மாமணியை, ஒளி வீசுகிற மணி போன்றவர் புற்றிடம் கொண்டார். அது ஏன் நீண்ட சுடர்ன்னு சொன்னா, அவருக்கு இறப்பு நிகழ்வு எதிர்வெல்லாம் கிடையாது, காலம் கடந்த பெருமான். அந்த காலம் கடந்த பெருமான் மூலபண்டாரம் வழங்குகிறான், வந்து முந்துவீனேன்னு பாடுவான். காலங்கள் எல்லாவற்றையும் கடந்து அதனாலதான் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு புற்றிடம் கொண்டாரை வழிபாடு செய்துன்னு அர்த்தம். பெருமானாரே ஆட்கொள்ள பெற்ற திருநாவுக்கரசர் அழகான திருவாரூரில் திருப்புற்றில் எழுந்தருளி நிலைத்து வாழ்கின்ற சுடமணியாக விளங்குகிற, எக்காலத்திலும் ஒளி வீசி விளங்குகிற மணியாக விளங்குகின்ற அந்த புற்றிடம் கொண்டாரை கும்பிட்டு நீடு திருப்போலூர் நோக்கி, என்றும் புகழாலே நீண்டு விளங்குகிற திருப்போலூர் என்னும் திருத்தலத்தை நோக்கி மீண்டருளினார், மீண்டும் வருகிறார், அருளினார், வருகிறார் என்று கேட்டருளி என்ற வார்த்தையை அடியவர்கள் சொல்ல ஞானசம்பந்த பெருமான் முதல்ல அப்படிதான் திருவாரூர்ல இருந்து வந்து தில்லையிலிருந்து வருகிறார் என்பதை கேட்டருளிய உடனேதான் அடியார்கள் புடை சூழ அவரை வரவேற்க செல்வார் ஞானசம்பந்த பெருமான் காடியில. அதை போல இங்கேயும் திருப்போரூருக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டருளிய ஞானசம்பந்த பெருமான் எதிர்கொள்ளும் விருப்பினோடும் அவரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். அதான் வர்றாரு, மடத்துல பார்த்துப்பேன் என்று இல்லாமல் மிகப்பெரியவர் வருகிறார், அப்பரே என்றவர். அப்படிப்பட்ட தலைமை தன்னுடையவராகிய அந்த நாவுக்கரசர் வருகிறார் என்ற நிலையில் அவரை எதிர்கொள்ளும் விருப்பினோடும் நாம் எதிர்கொண்டு சென்று அழைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும் ஈண்டு பெறும் தொடர் குழாம், பெரிய கூட்டம், தொடர் குழாம் கூட்டம். ஈண்டுதல் எல்லாம் நெருங்குதல், நிறைதல். முன்னாடியே ஒரு தடவை 2 கடல்கள் ஒன்று 2 புண்ணிய கண்கள் ஒன்று சேர்ந்தது போல கண்டு மகிழ்ந்தார்கள். அறவோசையால் வகை கடல் ஓசையை வெல்மடியாக எழுப்பினார்கள் அடியார்கள். அதே போல இங்கேயும் குவிந்து வருகின்ற பெரும் தொடர் கூட்டம், பெரிய தொடர்கள் கூட்டம், இருதரத்து தொடர் கூட்டமும் உடை சூழ, அங்கே இருதரத்து தொடர் கூட்டம் போல ஞானசம்பந்த பெருமான் போகிற பொழுது அவருடைய அடியார்கள், அவரோடு வருகிற கூட்டங்கள், ஈண்டு பெரும் தொடர் குழாம். அங்க 2 பேரும் அப்புறம் அறிய போறாங்க. இப்போ இவரோடு வருகிற தொடர்கள் கூட்டமானது உடை சூழ ஞானசம்பந்த பெருமானை பக்கங்களில் சூழ்ந்து வர எழுந்தருளி எதிரே சென்றார். திருமணத்திலிருந்து எழுந்தருளி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய மரபு முறைகள். எழுந்தருளி தான் சொல்லணும், எழுந்து வந்தாரு போனாரு என்பதெல்லாம் மரபு மீறிய சொல்றேன், சைவ மரபு. பெருமான் திருவீது உலா எழுந்தருளினார், காட்சி தந்தருளினார் என்பதுதான் என்னுடைய மரபு. திருமுன் நடைபெற்றது, முன்னிலையில் நடைபெற்றது என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு மரபு உண்டு, சைவ மரபு. அதுபோல இங்கேயும் ஈண்டு பெறும் தொடர் குழாம், ஈண்டி வருகிற, நெருங்கி வருகின்ற தொண்டர்கள் கூட்டமானது சூழ்ந்து வர எழுந்தருளி எதிரே சென்றார். வருகின்ற நாவுக்கரச பெருமானை வரவேற்பதற்காக அவருக்கு எதிரே சென்றார் என்பது 232வது பாடம். அவ்வாறு எதிரே சென்றவர்கள் 2 பேரும் எங்கே சந்தித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் அடுத்த பாடலே பார்க்கிறோம். கரண்டமலி தடம்பொகை காழியர்கோன் அறை எதிரணையும் காதல் கேட்டு வறன்று மணி புனல் புகழூர் நோக்கி வரும் பாகீசர் மகிழ்ந்து வந்தார். திரண்ட பெறும் திருநீற்று தொடர் குழாம் இருதிறமும் சேர்ந்த போதில், இப்பொழுதுதான் 2 பக்கத்து தொடர் குழாமும் சந்தித்துக் கொள்கிறது. அவ்வாறு 2ம் சேர்ந்த போதில் 2 நிலவின் கடல்கள், 2 கடல் சந்திக்கிறதா, 2 நிலவின் கடலா ஒளி வீசுகிற. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் திருநீற்று ஒளியினாலே விளங்குவதனாலே அது பார்க்கடல் ஒத்ததுன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் இருக்கின்ற ஒளி அறை என்னும் ஓசையை எழுப்புவதனாலும் திருநீற்றை அணிந்திருப்பதனாலும் அது பார்க்கடலை ஒத்திருந்தது என்று சொல்வார். அடியார் கூட்டம் திருவிழா திருக்கூட்டம் திருநீர் அணிந்திருப்பதனாலே உண்மையாக பார்க்கடல், அற என்னும் அந்த முழக்கத்தை செய்வதனாலே கடலோசை அப்படி விளங்கிற்று என்று அடியார்கள் கூட்டத்தை சொல்வார்கள் நம்முடைய தெய்வ சக்கரார் முன்னாடி ஒரு இடத்துல. அது போல இங்கேயும் கரண்டமலி தடம் பொய்கை, பெரிய பொய்கைகள் சூழ்ந்திருக்கிற புகழூர் இல்ல காழி, சீர்காழி. கரண்டம் என்றால் காக்கைன்னு அர்த்தம். காரண்டம் என்பதுதான் கரண்டம்னு ஆச்சு.
கார்னா கரிய நிறமுடைய, அண்டம்னா காக்கை. நம்ம அண்டங்காக்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அண்டங்காக்கை மணியங்காக்கைன்னு சொல்லுவோம். அதான் இங்கே கரண்டம்ங்கிற முதல் குறியீற்று. காரண்டம் என்பது கரண்டம் என்று ஆயிற்று. கரிய நிறமுடைய காக்கைகள் மலிந்திருக்கிற நிறைந்திருக்கிற தடம் பொய்ய, நல்ல பெரிய 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 பொய்கள் சூழ்ந்திருக்கிற காழியர்கோன், சீர்காழியினுடைய தலைவனாகிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் காழியர்கோன் எதிரணையும் காதல் கேட்டு தன்னை எதிர்கொண்டு அழைக்க வருகின்றார் என்ற அன்பிற்குரிய செய்தியை கேட்டு, அன்பில் பெறுகின்ற அந்த செய்தியை கேட்டு வறண்டு மணி புனல் புகழூர் நோக்கி வரும் வாகீசர். கேட்டவர் வாகீசர். அவர் எங்க வர்றாரு? புகழூர் நோக்கி வருகிறார். புகழூர் எப்படிப்பட்டது? நல்ல நீர்வளம் மிக்கது. எப்படிப்பட்ட நீர்வளம் மிக்கது என்றால் மணியையும் பொன்னையும் வாரி வருகின்ற நீர்வளம் மிக்க. அதான் பாருங்க, வறன்றும் மணி புனல் புகழூர். புனல் மணி வறன்றும் புகழூர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். காவிரியிலிருந்து கிளையாக வருகிற பல ஆறுகள் ஓடி வருது அல்லவா? அவ்வாறு வருகின்ற ஆறுகள் ஆற்று நீர் மணிகளை வறண்டி கொண்டு வருகிற, நல்ல மதிப்புமிக்க மணிகளை வறண்டி கொண்டு வாரிக்கொண்டு வருகிற போலூரை நோக்கி வருகின்ற வாகீசர், வாக்கின் மன்னர். வாகீசர்னா யாரு? நாவுக்கரசர். வாக்கின் மன்னர் மகிழ்ந்து வந்தார், மிக்க மகிழ்ச்சியோடு வர்றார். நம்மை எதிர்கொண்டு அழைப்பதற்கு, மீண்டும் அவரை இரண்டாவது முறையாக சந்திப்பதற்கு திருப்புகலூரில் இருந்து தொண்டர்குழாம் சூழ அவருடைய பிள்ளை வருகிறார் என்பதை கேட்டு மகிழ்ந்து வந்தார், மிக்க மகிழ்ச்சியோடு வருகிறார். ஏனென்றால் அது அவரை குழந்தையாக பார்த்தார், இவர் அவரை அப்பராக பார்த்தார். வாகீசர் மகிழ்ந்து உவந்தார் என்று சொல்லலாம். ஆனா மகிழ்ந்தல் என்றாலே ஒப்புதானே. மகிழ்ந்து வந்தார், மகிழ்ச்சியோடு வர்றாரு. அப்போ இவரோடு வர்ற ஒரு கூட்டமும் அவரோடு வர்ற ஒரு கூட்டமும் பெரிய திருத்தொண்டர் கூட்டம் இருக்கிறது. திரண்ட பெரும் திருநீற்று தொண்டர். இந்த ரெண்டு பேரையும் மீண்டும் சந்திக்க போகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் இரண்டாவது முறையாக மீண்டும் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த சந்திப்பை நாம் கண்டு மகிழ வேண்டும் என்று திரண்ட மிக பெரும் கூட்டமாக வந்து சேர்ந்த திருநீற்று தொடர்கொழாம். தொடர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சிவனடியார்கள். திருநீர் அணிந்த தொடர்கொழாம், திருநீற்று தொடர்கொழாம் இருதிரமும் சேர்ந்த போதில் நாவுக்கரச பெருமானுடைய தொடர்குழாமும் ஞானசம்பந்த பெருமானுடைய தொடர்குழாமும் இரு பக்கத்திலும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல். இந்த பக்கத்துல ஒரு நிலாக்கடல், அந்த பக்கத்துல ஒரு நிலாக்கடல். நிலவு என்பது அங்கே திருநீர் அணிந்திருப்பதனாலே ஒளி வீசுக, திருநீற்றினுடைய ஒளியும் திருநீற்றுடைய வெண்ணையும் பெற்று மிக பெரும் கூட்டமாக அவர்கள் வருவதனாலே அது கடல் போல காட்சி அளிக்கிறது. அந்த இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி, நிலவின் கடல் ஒன்றாகிறது. சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, கலப்பினால் ஒன்றாய், பொருள் தன்மையால் வேறாய், செலுத்தும் தன்மையினால் உடனாய் என்று. இறைவன் உயிர்களோடு சேர்கிற பொழுது ஒன்றாய் வேறாய் உடனாயிருப்பான். கலப்பினால் ஒன்றாகிறது. ஆன்மாவும் இறைவனும் கலப்பினால் ஒன்றாகி, அது அத்வைதம். பொருள் தன்மையினால் ரெண்டு வேற. செலுத்தும் தன்மையினாலே அவன் உடனாக இருப்பான். நம்ம செலுத்துகிற பொழுது நம்மோடு இருப்பான். அது போல இங்கே இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி, கலப்பினாலே ஒன்றாகுது. எப்படி பெருமானும் ஆன்மாவும் ஒன்றாகிறதோ கலப்பின் தன்மையினாலே, அதை போல இந்த ரெண்டு நிலவின் கடவுளாகி அடியார்களும் ஒன்றாகி அணைந்த போல், ஒன்று அணைந்தன போல், ஒன்று சேர்ந்தன போல இசைந்த அன்றே, இசைந்தது பொருந்திய, பொருந்திற்று. இசைந்த அன்றே, நல்ல கவனிங்க, இசைந்தன அன்றே என்றோ இசைந்தது அன்றேன்னு சொல்லாம இசைந்தன்னு சொன்னாரு. இசைந்தன்னா பன்மை. அது இசைந்தது அன்றேன்னு சொல்லிட்டாருன்னா ஒருமையாயிடும். அந்த ரெண்டு கூட்டம் கலக்குது. திரண்ட பெரும் கூட்டம், திரண்ட பெரும் திருநீற்று தொடர்குழாம், அது இருதரத்திலும் வந்து சேர்கிறது. அவ்வாறு இருதரத்திலும் சேர்கிற பொழுது அவை எழுப்புகின்ற ஒலியினாலும் அவை அணிந்திருக்கிற திருநீற்றினுடைய ஒளியினாலும் இரண்டு கடல், இரண்டு தரத்தில் இரண்டு கடல்கள் போல் விளங்கின, ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த பொருந்தின என்று பன்மை வாசகத்தால் சொன்னார்.
அன்று ஏ என்பதை மறுபடியும் சொல்ற அந்த அசைநிலை. மறுபடியும் இந்த பாடல் பாருங்க. கரண்டம் என்றால் காக்கை என்பது பொருள். அந்த கரண்டம் என்பது முதல் குறியீற்று. காரண்டம் என்பதுதான் கரண்டம் என்றாகிறது. அண்டம்னா காக்கை. அதனால நம்ம அந்த அண்டத்தை தனியா சொல்லாம அண்டம் காக்கைங்கிறோம். அண்டம் என்றாலே காக்கை தான். காரண்டம் என்றால் கரிய காக்கை. கார்னா கருமை. அது கரிய நிறமுடைய காக்கைகள் மலிந்து இருக்கிற முதல் காலத்துல சீர்காழியிலையும் மயிலாடுதுறையிலையும் மற்ற பகுதிகளிலேயும் காக்கைகள் நிறைந்திருந்தன. இப்பொழுது சுவற்றை வச்சுக்கிட்டு கத்தனா கூட ஒரு காக்கை கூட வரமாட்டேங்குது. கரண்டமலி தடம் பொய்கை. பொய்கை தான் தெரியும். பொய்கை, வாவி, குளம் ஒன்னொன்னும் தனித்தனி பொருள் தருபவை. அப்படி அந்த பொய்கைகள், அந்த பொய்கைகள் நிறைந்திருக்கிற காழி, அந்த காழியர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குகிற ஞானசம்பந்த பெருமான் அவர் தன்னை வரவேற்க எதிரணிகிறார் என்று அன்பிற்குரிய செய்தியை கேட்டு, அன்பினாலேதான் நடைபெறும். இவ்வளவு பெரியவர் வருகிறார், வர்றவர் வரட்டுமே, இங்கே நாம் அவருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்ளலாமே என்று இல்லாமல் அவர் எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றுகிறது என்றால் அது அன்பின் மிகுதி பாடாலே வருவதுதானே. அந்த காதல் கேட்டு பரந்தமணி புகழூர் நோக்கி வருகிற புகழூர் நோக்கி வருகின்ற புகழூரை நோக்கி வருகின்ற அது நீர் நிறைந்த நீர்வளம் மிக்க புகழூர். அந்த நீர் எப்படிப்பட்டது என்றால் மணிகளை எல்லாம் வாரிக்கொண்டு வருகின்ற நீர்வளம் மிக்க புகழூரை நோக்கி வருகின்ற ஆகீஸ்வரர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார், மகிழ்ந்து வந்தார். அவ்வாறு வருகின்ற நிலையில் 2 பேருடைய அடியார் கூட்டம் திரண்ட பெரும் திருநீற்று தொண்டர்குளம். குளம்னா கூட்டம், தொண்டர்குளம் தொடர் கூட்டம், திருநீர் அடிந்த தொடர் கூட்டம். அது திரண்டது. எதற்காக திரண்டது என்றால் மிக பெரும் சாதனைகளை எல்லாம் செய்தவர் நாவுக்கரசர். 7 நாள் நீச்சரையில் இருந்தார். நஞ்சு அருந்தி உயிர் வாழ்ந்தார். யானை ஏவப்பெற்ற யானையினாலே இடரப்பெறாமல் யானை எதிரி யானை அவர்களை தாக்கியது, ஏவி அவர்களை. கல்லில் பூட்டி கடலில் போய் பாய்ச்சி பொழுதும் அதை நற்றுடையாவது நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்து சொல்லி மிதந்தார். இப்படிப்பட்ட அற்புதங்கள் பலவற்றை செய்த நாவுக்கரசு பெருமானும் அம்மையினுடைய முளைப்பாலில் அந்த சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை, ஓமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானத்தையும் ஓமையிலா கலைஞானத்தையும் உணர்வறிய மெஞ்ஞானத்தையும் பெற்ற தவமுதல்வர் ஆகிய அந்த சம்பந்த பெருமானும் அந்த நாவுக்கரசரும் 2 பேரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும் என்று சிறந்த பெரும் திருநீற்று தொடர்குழாம் இருதிறமும் சேர்ந்த போதில் 2 பக்கத்திலும் கூடியிருந்த அந்த காட்சியானது 2 நிலவின் கடல்கள். நிலா ஒன்றுதான், ஆனா 2 பக்கத்திலையும் ஏராளமான தொடர்கள் திருநீர் அணிந்திருக்கிறார்கள். திருநீற்றினுடைய வெண்மையான ஒளி, அதே போல அவர்களுடைய அழகரையன் ஓசை முழக்கம், கடலோசை போன்ற முழக்கம். அப்ப 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி ஒன்று சேர்ந்து கலப்பினால் ஒன்றாகி அத்விதமாக கலந்தது போல, பெருமானும் ஆன்மாவும் கலந்தது போல 2 அடியார்கள் கூட்டமும் கலந்து அணைந்தன, அது போல் இசைந்தது என்று இந்த 233வது பாடல் தெரிவிக்கிறது என்று சொல்லி இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொண்டு, அதன் பின்னாலே அவர்கள் 2 பேரும் சந்தித்துக் கொண்டதற்கு பின்னாலே நடந்த நிகழ்ச்சிகளையும் நாவுக்கரசர் திருவாரூரில் தாம் கண்டு மகிழ்ந்த அந்த திரு ஆதிரை திருநாளினுடைய சிறப்புகளையும் ஞானசம்பந்த பெருமானுக்கு சொல்லுகின்ற அந்த அற்புதமான நிலைகளை எல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நாம் நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பு என்பது நம்முடைய கோமலையா நிறைவு செய்ய வேண்டும், முடிவு செய்ய வேண்டும் என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒளித்திருநாளாகிய